ஓகே. வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த டாபிக் வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு புதுமையான டாபிக்லாம் கிடையாது. நம்ம என்னைக்கு வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, அன்னையிலேருந்தே நம்ம இதில் வந்து நம்ம என்ன சொல்றது, ஒவ்வொரு எவ்ரிடே நம்ம வந்து இதில் அக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போது நான் இதில் என்ன, இதுலேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ என்விரான்மெண்ட் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம். அதுக்கு என்னுடைய நீட் அதிகமாக தேவைப்பட்டிருக்கும். பட் ஐசிடி அப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு டெய்லி இப்போ காலையில் எழுந்திருக்கிற செல்ஃபோன் பார்க்குறோம். செல்ஃபோன் இஸ் நத்திங் பட் அது ஐசிடி தானுங்களே. யாருக்காவது வரதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுறோம். ஒரு ஜாட் ஜிபிடி, சாரி இதில் ஜிபேயில், அது ஐசிடி. அப்போ ஐசிடின்றது நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐசிடியாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு சொல்றேன் நானு. எல்லாமே திங்க் பண்றது தான். இப்ப நம்ம அந்த யூஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் அதுக்கு உண்டான வந்து எக்ஸ்பென்ஷன் தெரியாது. ஒரு அப்ரிவேஷன் தெரியாது. உங்களுக்கு இந்த ஐசிடில அவங்க குடுத்துருக்க சிலபஸ் நான் 4 லைன்ல தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு லைன்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ்னே குடுத்துருக்காங்க. நீ எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் ஒரு அப்ரிவேஷன் எதுவும் இல்லாம இருக்கவே இருக்காது. சரிங்களா? இந்த அப்ரிவேஷன் வந்து எழுதி வச்சுட்டு ஒரே நேரத்துல வந்து மக்கப் பண்றதெல்லாம் சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா வந்து மறந்து போயிடும். ஓகேங்களா? அப்போ எப்பலாம் டைம் கிடைக்குதோ, எப்பலாம் கம்மா கிராஸ் பண்ற ஒரு 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 அப்ரிவேஷன் உங்களுக்குள்ள வருதோ, பார்க்குறீங்களோ, அப்பலாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா வந்து அத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் ஐசிடி அப்படின்னா, ஐசிடி ஐசிடி இப்படி வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஐசிடி? ஐ ஃபார் இன்ஃபர்மேஷன், சி ஃபார் கம்யூனிகேஷன், டி ஃபார் டெக்னாலஜி. ஓ! இதுதான் ஐசிடியா? ஐசிடி. இப்ப வந்து நெட் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணும்போது ஐடி, சாரி ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். அப்ப ஐபின்னா என்ன? புரியுதுங்களா? இப்ப இன்டர்நெட் புரோட்டோகால். ரைட்டுங்களா? இப்ப யூஎஸ்பி அடிக்கடி யூஸ் பண்றோம். யூஎஸ்பின்னு என்ன? ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து நெறைய இருக்கு. அப்போ எல்லாமே நீங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க. அத கொஞ்சம் மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து கொஞ்சம் யோசிச்சீங்க. இப்ப உங்க கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சிம் கார்டு இருக்குல்ல, சிம்முக்கு என்னென்ன மெசேஜ் கேட்டிருப்பாங்க. சரி, எக்ஸ்பென்ஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பிஒய்க்கு. அவன் சிம்முனா சிம்மு தானே அப்படின்னு யோசிப்போம். சிம்முக்கு சம் எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுதான். அப்ப சிம்முக்கு எக்ஸ்பென்ஷன் இருக்கு, எஸ்எம்எஸ்க்கு எக்ஸ்பென்ஷன் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இப்ப எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஆல்ரெடி யூ ஆர் யூசிங் தட். ஆனா நம்ம அந்த கான்சியஸ்னஸா நம்ம அதை யோசிக்க மாட்டோம். சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து அது பழக்கத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இதுல நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி ஒண்ணும் இல்ல. ரொம்ப கேஷுவலா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சதுல ரொம்ப டஃப்பா இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஒரு ஒரு மேத்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த பைனரி டு டெசிமல், பைனரி டு ஆக்டல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், இந்த மாதிரி கன்வர்ஷன் இருக்கும். அது ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். மேத்தமெட்டிக்கலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த டேட்டாலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த கிலோபைட், கேபி, எம்பி, ஜிபி, டிபி, இதெல்லாம் வந்து கன்வர்ஷன் கேட்பாங்க. இப்போ 1 டிபினா எத்தனை கேபி வரும்? புரியல? அது வந்து மேத்தமெட்டிக்கலா ஒரு கிளாஸ் பக்காவா அது எப்படி கன்வெர்ட் பண்ண சொல்லி கொடுத்துறேன். அது ஒரு இஷ்யூ கிடையாது. மற்றபடி நீங்க பார்க்கறதுக்கு இன்னைக்கு நீங்க யோசிச்சு ஒரு ஒரு பேனா எடுத்துக்கங்க. ஒரு ஒரு நோட் எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன அப்ரிவேஷன் தெரியுமோ அதெல்லாம் எழுதிக்கங்க. எழுதிட்டு உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுதுன்னு பாருங்க. இப்போ நான் சொல்லுவேன் எல்சிடி மானிட்டர் சொல்றேன். எல்சிடினா என்ன? இவ்வளவுதான் விஷயம். யூஎஸ்பின்னா என்ன? ஹெச்டிபின்னா என்ன? ஹெச்டிபிஎஸ்னா என்ன? யூஆர்எல்னா என்ன? ஆச்சுக்கு புரியுதுங்களா? ஓஎஸ்னா எக்ஸ்பென்ஷன் என்ன? நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே யூஸ் பண்றது தான். சிபியு, கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ண. சிபியூனா இப்ப என்ன? புரியுதுங்களா மேம்? இவ்வளவுதான். அப்போ நீங்க ஒரு ஒரு இமேஜ், அதாவது நீங்க படிக்கிறதை தாண்டி நீங்களா ஒரு இது ஒர்க் மாதிரி ஒரு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணி பாருங்களேன். நோட் எடுத்துங்க, ஒரு பேனா எடுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அப்ரிவேஷன்ஸ் வந்து சும்மா எழுதுங்க. அதுக்கு உங்களால் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க பாருங்க. ஒரு சில விஷயங்கள் யூ கெட் கான்ஃபிடென்ட். ஒரு சில விஷயம் இது கூட நமக்கு சரியா யோசிக்காதுன்னு சொல்லி தோணும். பட் நீங்க எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபிள்யூ டபிள்யூ டாட் டபிள்யூ டபிள்யூ டாட்னு கேட்குறாங்க. லேன்னா என்ன, வேன்னா என்ன, புரியுதுங்களா? இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கு. ரொம்ப பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? அந்த தான் அதுதான் நான் உங்களுக்கு வந்து இதுல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பத்தின பேசிக்ஸ். ஓகேங்களா? இன்புட் டிவைஸ்னா என்ன? அவுட்புட் டிவைஸ்னா என்ன? சரிங்களா? எது எதெல்லாம் இன்புட் டிவைஸ்ல வரும்? எது எதெல்லாம் அவுட்புட் டிவைஸ்ல வரும்? சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபங்க்ஷன் கூட பெருசா கேட்கறதில்ல மேம். ரொம்ப டைரக்டா வந்து உங்களுக்கு கான்சியஸா இருக்கீங்களா செக் பண்றாங்க. ஒரு 4 குடுத்துட்டு இதுல எதெல்லாம் இன்புட் டிவைஸ், இது எதெல்லாம் அவுட்புட் டிவைஸ், எது இன்புட் டிவைஸா வராது, எது அவுட்புட் டிவைஸா வராது. இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கு.
சரிங்களா? அப்ப பாருங்க, ஐசிடிங்கிறது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ரைட்டுங்களா? அப்போ அந்த அந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு, இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம கம்யூனிகேட் பண்றோம். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு கேட்கறாங்களா? அது கம்ப்யூட்டர் பத்தி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறோமா? அதுக்கு அடுத்து என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தா நீ ஒண்ணும் பண்ண முடியாது. கம்ப்யூட்டரோட எது கனெக்ட் ஆகுது? இன்டர்நெட். ரைட்டுங்களா? அப்போ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு ஹார்ட்வேர், ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து பல பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அது கூட இன்டர்நெட் ஒரு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா வேர்ல்டு லெவலில் என்ன பண்றோம்? ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மக்களோட மக்கள். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஹார்ட்வேரா செட்டப்பா இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் எக்ஸ்டர்னலா வருது. அப்போ அதுல வந்து அது நிறைய இருக்குல்ல. யூஎஸ்பி போர்ட்டல்னா என்ன? ரைட்டுங்களா? ரவுட்டர், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. ரைட்டுங்களா? இப்போ ஒய்ஃபைனா என்ன? நம்ம டெய்லி ஒய்ஃபை. ஒய்ஃபைக்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்க எல்லாமே அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கிடைக்கும். நான் சொன்னதை நீங்க எதுவுமே இது பண்ண வேண்டாம். நீங்களா உட்காந்து நம்ம என்னென்ன ஐசிடி யூஸ் பண்றோம், நம்ம என்னென்ன கம்ப்யூட்டர் ரிலேட்டடா டெய்லி யூஸ் பண்றோம், எது எது இன்டர்நெட் பத்தி யூஸ் பண்றோம், அப்படி ஒரு கான்சியஸ் உட்காந்து பண்ணீங்களாவே இந்த லெசன்ல 5 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்க 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கலாம். இது தேர் இஸ் நோ என்ன சொல்றது, உங்களுக்கு எந்த வித எக்ஸ்கியூஸுமே எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின்ஸ்ல அட்லீஸ்ட், நான் வெரி மினிமலா சொல்றேன், மினிமலா ஒரு 30 கொஸ்டின் நீங்க கரெக்டா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 to 60 மார்க்ஸ். ஓகேங்களா? ரொம்ப மினிமலா சொல்றேன். இன்னும் கொஞ்சம் எய்ம் பண்ணுங்கன்னா மினிமம், அதாவது இன்னும் கொஞ்சம் எய்ம் பண்ணா 35+ கண்டிப்பா எடுத்துடலாம். ஏன்னா நானே அதை கோத்ரூ பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான். அதனால நீங்க ஒரு படிக்கிறது வந்து உட்காந்து டைம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கா உட்காந்துட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுல ஒண்ணுலாம் அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணீங்கன்னா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? இப்ப நான் சொன்ன ஒர்க் பாருங்க, ஒரு ஐசிடியுமே பெரிய விஷயமா இருக்காது. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் மேல ஒரு பெரிய ஒரு 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 மான்ஸ்டர் மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். மேபி அதனுடைய ஃபீலை வந்து நான் ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிருக்க நம்புறேன் நான் 2 யூனிட்ல. ஓகேங்களா? யூனிட் 5 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 5, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 டேட்டா. அதுக்கடுத்து உங்க 9th யூனிட் எடுக்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு பெரிய அங்கங்க என்னென்னவோ இருக்கும். அப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் கிரியேட் பண்ணும்போது உங்களால ஓகே, நம்மளால வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஓரளவு பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கலாம். இப்போ ஐசிடி உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் திஸ் ஐசிடி. ஆனா கான்சியஸா நம்ம அதை யோசிக்க மாட்டோம். அப்ப இதையும் பாத்தீங்கன்னா பண்ணிடலாம். பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 4 யூனிட் நான் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றேன். இது 4x5 வந்து 20. 20ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் குமுலேட்டிவா பாத்தீங்கன்னா மினிமம் இந்த 20க்குள்ள ஒரு 15 மார்க்கே எடுக்க முடியும். மினிமம் 15 எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். 15 எடுத்து 30 மார்க். இப்போ நான் எடுத்ததுல 30. இதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு லெசன் வந்து உங்களுக்கு அந்த லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. அதுவுமே ஆல்மோஸ்ட் ஹேண்டில் பண்ண வேண்டிய இருக்கு. நான் அதுலயும் கூட ஒரு ஒரு நான் ஒரு ஒரு 3 கொஸ்டின்ஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு மேனேஜ் பண்ணுவேன். சரி, என்னால ஒரு ஒரு எஃபோர்ட் உங்களுக்கு ஜென்யூனா எவ்வளவு பண்ணணுமோ அந்த ஒரு ஒரு கான்சியஸா தான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று கூட சண்டே ஒரு வேலையை வெளியே போயிருந்தோம். திரும்ப ஈவினிங் வந்து எத்தனை மணிக்கு வந்தா ஒரு 6 o'clock வந்துட்டு நினைக்கிறேன். கரெக்ட் வந்துட்டு கொஞ்சம் வேற சில ஒர்க் இருந்துச்சு. உங்களுக்கு இது ரெடி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறது நைட் வந்து டைம் வந்து என்னது 12 o'clock ஆயிடுச்சு. இங்கே எங்க சென்டர்ல. அப்போ 12 o'clock வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 o'clock படுத்துட்டு 3 4 o'clock எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு கிளம்பிட்டு இப்போ 5 o'clock வந்துட்டேன். ஓகேங்களா? இது வந்து எனக்கு ஒரு விஷயத்த பண்றது மேட்ரு. அதே சமயத்துல வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம நம்மளுடைய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து உண்மையாக ஜெனியூனா நம்ம அதை கொடுக்கணுன்ற மைண்ட் செட் தான். சரிங்களா? இது சும்மா காலையில வந்து இப்போ இப்போ வந்து நீங்க வந்து நாங்க ஒரு 50 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 50 பேருக்கு வந்து ஒரு பயங்கரமா இருக் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்க 1 or 2 பேர், 3 பேர், 5 பேர் இருந்தா கூட நம்ம அதே குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண தான் ஆசைப்படுறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க நல்லா அந்த மைண்ட்ல வந்து கிரியேட் பண்ணீங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மைண்ட் எடுத்து கிரியேட் பண்ணீங்க. டெஃபினட்டா அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான். அப்போ அந்த ஐசிடில நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் தான் பாருங்க. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தான் புரியும். இது புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐசிடி அப்படி அதை பத்தினுடைய லைட்டா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. நான் அப்படியே ரீகேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஆல்மோஸ்ட் டவுட் வர வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. பாருங்க, ஐசிடி. நம்ம ஐசிடி அப்படின்ற அந்த அப்ரிவேஷன் இருக்குல்ல, அதுக்கே எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. சரிங்களா? ஐசிடி அப்படின்னா ஐ ஃபார் இன்ஃபர்மேஷன், சி ஃபார் கம்யூனிகேஷன், டி ஃபார் டெக்னாலஜி. கன்ஃபியூஷனே ஆகாது. கம்யூனிகேஷன் வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கொலாபரேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஐசிடி எக்ஸ்பென்ஷன் பக்காவா தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க, வாட் இஸ் ஐசிடி? ஐசிடினா என்ன?
ஓகேங்களா? அப்போ அதுல ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா? 3 வேர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இன்ஃபர்மேஷனு, இன்னொன்று கம்யூனிகேஷனு, இன்னொன்று டெக்னாலஜி. ரைட்டுங்களா? சரி. இப்போ இன்ஃபர்மேஷன் என்ன, கம்யூனிகேஷன் என்ன, டெக்னாலஜினா என்ன? ரைட்டுங்களா? பாருங்க. இன்ஃபர்மேஷன் என்ன? த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா இன் ஏ மீனிங்ஃபுல் வே இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன். இவ்வளவுதான். த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா இன் ஏ மீனிங்ஃபுல் வே இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன். அப்ப நிறைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. ரைட்டுங்களா? அந்த டேட்டா வந்து ஒரு 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 மீனிங்ஃபுல்லா நம்ம கன்வே பண்றது. புரியுதுங்களா? இப்போ இது நீ படிக்கும் போது டக்குனு எங்க போகணும்? டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு போகணும். மேக்ஸ். இப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் அங்கே தானே படித்தோம். டேட்டான்றது என்னது? அது வந்து ரா டேட்டா. அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். அங்க என்ன பண்றோம்? டேட்டாவை கொடுத்துருவாங்க, அதை இன்டர்பிரேட் பண்றோம். மீனிங் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த டேட்டா. அந்த டேட்டா வந்து என்னத்த சொல்லுது அப்படின்றத வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளவுதான். அதை டேட்டா இன்டர்பிரேட் பண்றது. அதே மீனிங் தான் இங்கேயும். அந்த டேட்டாவை மீனிங்ஃபுல்லா பயன்படுத்துன்னு அர்த்தம், கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ ஐசிடிக்கும் அங்கே இருக்க டேட்டா பிசினஸ் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்டும் சம்மந்தம் இருக்கு. இப்படிதான் அவனுக்கு லாஜிக்கா புரிஞ்சு. சரிங்களா? அப்போ இதுதான் இன்ஃபர்மேஷன். சரி, கம்யூனிகேஷன் என்ன அர்த்தம்? கம்யூனிகேஷன் நம்முடைய ஓகேங்களா, நம்முடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் டு சம்மன் எல்ஸ். ரைட்டுங்களா? நம்ம நம்ம என்ன நினைக்கிறன்றது சொல்றது தானே கம்யூனிகேஷன். வேற என்ன ஒண்ணுமே இல்லை. பாருங்க, imparting or exchanging of information by speaking, writing or using some other medium. ஏதோ ஒரு மோட்ல நம்முடைய ஃபீலிங்ஸை ஓகேங்களா, நம்ம தோன்றது இன்னொருத்தவங்க கன்வே பண்றது. இவ்வளவு கம்யூனிகேஷன். ஓகே. டெக்னாலஜி. சரி, இந்த கம்யூனிகேஷன் ஒரு இது முக்கியமான ஒரு இது தெரிஞ்சுதான் பாருங்க. ஒரு கம்யூனிகேஷன் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா 4 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டர் வேணுமா? சென்டருக்குன்னு ஒரு மெசேஜ் இருக்கணுங்களா? அந்த மெசேஜை வந்து கன்வே பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும் இல்லைங்களா? அடுத்து ரிசீவ். ஏன்னா இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு சென்டரு ஓகேங்களா, உள்ள ஐசிடி கிளாஸ் ஓகேங்களா எடுக்கணுன்றது அது என்னுடைய மெசேஜ். ஓகேங்களா, அதுக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல ஓகேங்களா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன், அது மீடியம். நீங்க யாரு? ரிசீவர். இவ்வளவுதான். நம்ம ப்ராக்டிகலா அவ்வளவுதான் மேட்டர். நான் சென்டர், எனக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, அந்த மெசேஜை இந்த மீடியம் மூலியமா ரிசீவரான உங்களுக்கு கன்வே பண்றேன். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? பாருங்க, அவ்வளவுதான். அப்ப கம்யூனிகேஷன் பத்தி ஒரு 4 எசென்சியல் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி யூ நோ இட். இப்ப 4 எசென்சியல் எலிமெண்டா? அப்போ அப்ப 4 எசென்சியல் இதுதானா அப்படின்றத என்ன பண்ணிக்கிறீங்க? மேட்ச் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். மற்ற ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுதான், மேப் பண்ணிக்க மேட்ச் பண்ணிக்கிறீங்க. அடுத்து பாருங்க, டெக்னாலஜி என்ன? ரெஃபர்ஸ் டு மெத்தட்ஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் டிவைசஸ். ஓகேங்களா, which are result of scientific knowledge being used for practical purposes. இப்ப சயின்டிபிக் நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம புதுசா ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா, அதுதான் டெக்னாலஜின்னு சொல்றோம். அது அது அந்த டெக்னாலஜி தான் நமக்கு இந்த கம்யூனிகேஷனுக்கு பயன்படுது. ரைட்டுங்களா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஏன் யோசிச்சு பாருங்களேன், இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு டாபிக் படிப்பீங்களா? இன்னைக்கு இருக்கிற எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். நாங்க பாருங்களேன், இப்போ சயின்ஸ்னா என்ன, டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, சயின்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஒரு இது வந்து அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங்கை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சயின்ஸ் எல்லாம் சயின்டிபிக்கா பேசுறது சொல்லுவாங்கல்ல, அப்ப சயின்ஸ்னா அதுல உண்மை தன்மைன்னு சொல்றதா சயின்ஸ். அந்த சயின்ஸ் நாலேஜிய வச்சு ஓகேங்களா இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த சயின்டிபிக் டெவலப்மெண்ட் தான் இங்க இருக்கிற டெக்னாலஜியை சயின்டிபிக் டெவலப் பண்ணி தான் டெக்னாலஜின்னு சொல்றேன். சயின்ஸ்ன்றது ஒரு தியரி, டெக்னாலஜின்றது அந்த தியரியால உருவாக்கப்பட்ட சில அப்ளிகேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் பர்பஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? அப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்க, இங்க என்ன இருக்கு? இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அங்க எஸ்என்டி, இங்க ஐசிடி. லாஜிக் இருக்குங்களா? ஸோ இந்த லெவல்ல புரிஞ்சிருக்கும். ஐசிடி பத்தி வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப ஐசிடினா இதுதான் அப்படின்றத தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, எவல்யூஷன் ஆஃப் ஐசிடி. அப்ப ஐசிடி ஒரு கம்யூனிகேஷன் டூல் தானே. அது எப்படி எவல்யூஷன் ஆச்சு பாருங்க. In ancient times, people used smoke signal, drum sound, ஓகேங்களா, பிஜிஎன்ஸ், மெசஞ்சர்ஸ். எதுக்கு? இது எல்லாத்தையுமே மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இது எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்கும், அன்ரிலையபிளா இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தா சம்டைம்ஸ் அன்சேஃபா கூட இருக்கும்.
ஏன்னா ஃபயரு வந்து சிக்னல் கொடுக்கணும், ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுவாங்க. அது ஏதாவது ரொம்ப ஃபாரஸ்ட்டை பிடிச்சி எரிச்சிட்டு போயிடும். புரியுதுங்களா? இப்போ அப்போ அப்படிதானே இருந்துச்சு. நம்மளும் படிச்சிருக்கீங்களா? இது மாதிரி வந்து புறாவில் வந்து தூது விடுறது. ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் அப்போ ஒரு அதுவே ஒரு கம்யூனிகேஷன் டெக்னிக் தான். ரைட்டுங்களா? சரி. வித் அட்வென்ட் ஆஃப் த நியூ டெக்னாலஜி அந்த எப்படின்னு ஆயிடுச்சு அந்த கம்யூனிகேஷன் சேஞ்சிங் வெரி ஃபாஸ்டா மாறிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்னென்ன கம்யூனிகேஷன் பாருங்க. நம்ம யூஸ் பண்ற ரேடியோ, டிவி, கம்ப்யூட்டரு, டெலிஃபோன்ஸ், ஸ்மார்ட் போன், டிஜிட்டல் கேமரா, லேப்டாப்பு, இன்டராக்டிவ் போர்டு, இது எல்லாமே என்னது கம்யூனிகேஷனுக்கு பயன்படுற டூல்ஸ். என்ன பண்ணிருச்சு இது? கம்யூனிகேஷன் நம்ம ரெவல்யூஷனைஸ் பண்ணிடுச்சு, ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுச்சு. ஓகேங்களா? தீஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட், கேன் லிங்க் டிஸ்டன்ஸ் லொகேஷன் வித்தின் நோ டைம். ரொம்ப ஸ்பீடா கனெக்ட் ஆகுதுல்ல. இப்பெல்லாம் யூஸ் பாருங்க, நம்மளாம் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது வந்து ரொம்ப ரேர் பினாமினா. ஓகேங்களா? ஒரு ஃபோன் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் பேசுறதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு என்ன சொல்றது, பெரிய அமௌண்ட் செலவு பண்ணல. ஒரு 5 மினிட்ஸ் பேசுறதுக்கு ஏகப்பட்ட காசு போகும். எஸ்டிடி அப்பெல்லாம். இப்பெல்லாம் பாருங்க, அன்லிமிட்டெட் கால். ரைட்டுங்களா? ஒரு என்ன சொல் ரீசார்ஜ் பண்ணிட்டா போதும், அன்லிமிட்டடா பேசிட்டே இருக்கலாம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க சரி, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பசங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அதுக்கு இந்த லவ் பண்ற பசங்க ரீசார்ஜ் பண்ணியே இதாயிடுவாங்க காசு அப்பெல்லாம். இப்பெல்லாம் ஒண்ணு இல்லை, ஒன் டைம் போட்டா போதும், 24/7 பேசிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஐசிடி எந்த அளவுக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுது பாருங்க நீங்க. ஓகேங்களா? பாருங்க, we can easily send messages across the globe. ஓகேங்களா? and learn about events. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வித்தின் a world blink of an. ஒரு கண்ணு வைக்கிற நேரத்துல உலகத்துல நடந்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பாருங்களேன். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து அடுத்த நாள் வரும். அந்த நியூஸ் பேப்பரை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கெல்லாம் அப்படிங்களா? நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேடு பர்சனாக இருக்கிறாங்க. அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான். யோசிச்சு பாருங்க, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வருதுன்னா கூட அவங்க டிசைட் பண்ணுறது இந்த நியூஸ் போடணும் போடக்கூடாது. ஓகேங்களா? பீப்புளுக்கு இதான் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாதுன்னு அவங்க வந்து சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை மறைச்சிருப்பாங்க சில. ஓகேங்களா? இல்லை கெட்ட விஷயங்களை நமக்கு இன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் என்ன சொல்றது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, என்ன நடந்தாலும் அடுத்தது செகண்ட்ல வந்துருது. ஓகே, அதுல சில ப்ராப்ளமும் இருக்குல்லன்னு சொல்ல வரல, பட் எல்லாமே வந்துருது இல்ல, எல்லாமே வந்து ஓப்பன் ஃபார்முக்கு வந்துருது இல்ல, ஓப்பன் பிளாட்ஃபார்முக்கு வந்துருது இல்லைங்களா? இப்ப எல்லாம் ஒரு தப்பு செய்யறதுக்கே பயப்படுறாங்கல்ல. ஈவன் பொலிட்டீஷியன்ல இருந்து, ஈவன் பியூரோகிராட்ஸ்ல இருந்து எல்லாருமே. ஓகேங்களா? ஈவன் காமன் பீப்புள் இருந்து எல்லாமே பயப்படுறாங்கல்ல, நம்ம போய் சொன்னா மாட்டிப்போம். முன்னாடிலாம் வந்து போய் சொல்லலாம், என்ன சொல்லலாம், நான் வந்து அங்க இருக்கேன் இங்க இருக்குன்னு சொல்லலாம், ஒண்ணும் வேண்டாம். இப்ப எந்த கரண்ட்ல எங்க இருக்கிற லொகேஷன் கூட எனக்கு அனுப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யாராவது ஏமாத்த முடியுமா? இப்ப எனக்கு வீடியோ கால் வா, இப்ப எனக்கு லொகேஷன் அனுப்பு, முடியவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி ஆயிப்போச்சு. ஆனா என்ன டெக்னாலஜினா, முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேசி போயிடுச்சு. இந்த கம்ப்யூட்டர் செல்போனை கையில வச்சிருந்தாலே நம்ம பிரைவேசியே இல்லை. ஆனா அது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம ஒரு அடுத்து ஒரு 10 விரல் இருக்குன்னா அது 11வது விரலா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒரு கை மட்டும் வச்சுட்டுன்னா 6வது விரலா மாறி போச்சு. சரிங்களா? சோ இந்த அளவுக்கு எவல்யூஷன் வந்து ஒரு ஐசிடி நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, the diverse set of technological tools and resources used எதுக்கு ஸ்டோர் பண்ணது டேட்டாவை மேனேஜ், மேனிப்புலேட், கிரியேட், ஓகேங்களா, அண்ட் கம்யூனிகேட் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே தான் ஐசிடி. அதான் சொல்லிட்டுல, டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்றோம். அந்த கம்யூனிகேஷன் என்னன்னா மோடு, என்னென்ன மெத்தட்ஸ், ஓகேங்களா, என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஐசிடி தான். வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல யோசிச்சுக்கீங்க போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஓஐசிடி. அப்ப நான் பேசுறத வச்சு சொல்லிடலாம். ஓஐசிடி ஒரு புதுசா படிக்கணும் அவசியம் இல்லை, பட் பார்க்கலாம் பாருங்க. ஐசிடி ஃபெசிலிட்டேட்ஸ், ஓகேங்களா, ஃபெசிலிட்டேட் பண்ணது எது? கம்யூனிகேஷன். இப்ப பாருங்களேன், எனிவேர், எனி டைம், அண்ட் பை எனி ஒன். புரியுதுங்களா? நீங்க நைட் 2 மணி கூட வந்து என்ன பண்ணலாம், எடுத்து மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் உள்ள எங்க இருந்தாலும் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஐசிடி இது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஒரு நாள் நான் வந்து சில இந்த ஒரு மேக்ஸ் ஒரு சில டவுட் இருந்துச்சு. நான் வந்து டீப் சீக் இல்லைங்களா, டீப் சீக்ல வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். அது சர்வர் பிஸி வந்துகிட்டே இருந்தது.
நான் ஒரு ஸ்டேஜில் கடுப்பாயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் யூ ஆர் ஸோ பிஸி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போடுறேன் நான். அது என்ன பண்ணுது நான் வந்து அதாவது ஐ எம் நாட் பிஸி, ஐ எம் நாட் ஏ ஹியூமன் பீயிங்கு. நான் வந்து உங்களுக்கு 24/7 வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின், ஐ வில் ப்ரொவைட் த ஆன்சர்னுது. அப்படியே பேசுது மேம், அப்படியே சொல்லுது, மெசேஜ் வருது. ஆல்வேஸ் யூ ஆர் பிஸியா, இப்படிதான் சொல்லி கேஷுவலாக பண்ணேன். ஆல்வேஸ் யூ ஆர் பிஸி அப்படின்னு. ஐ எம் நாட் பிஸி, ஐ எம் நாட் ஹியூமன் பீயிங்னு சொல்லிட்டு நான் 24/7 உதவுறேன்னு. சீரியஸ் தான் மேம். அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, 24/7 எப்போ என்னன்னு தெரிஞ்சுங்க. இன்னைக்கெல்லாம் டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து என்ன சொல்றது, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறதான் சொல்லிட முடியாது. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறாங்க. ஒரு சொல்றான் அப்படியே வச்சுக்கிறான் செல்ல, டக்குன்னு ஒரு ஏஐ போடுறான், இவங்க சொல்றது கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணிடுறான். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து போச்சு புரியுதுங்களா? பாருங்க. அப்போ எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து யாருக்கானாலும் அனுப்பலாம். அடுத்து பாருங்க, players become easy to communicate worldwide, ஓகேங்களா, த்ரூ த யூஸ் ஆஃப் ஐசிடிஸ். ஓகேங்களா, ஐசிடியில் எக்ஸாம் சொல்கிறேன் பாருங்க. பாருங்க, சோசியல் மீடியா, சைட்ஸு, ஆப்பு, பிளாக்கு, விக்கிஸ் எல்லாமே நான் ஐசிடி தான். நான் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியுமே நான் ஐசிடி தான். ஓகேங்களா, த யூஸ் ஆஃப் ஐசிடி எதுக்கு முக்கியமா? டைம் சேவ் பண்ணுது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ கூட பாருங்க, நம்ம நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் பிகாஸ் ஆஃப் ஐசிடி. இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அங்கேருந்து மெனக்கெட்டு டைம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கிளம்பி வந்து வரணும். இவங்க ஏஞ்சல் மேடம்லாம் வரவே முடியாது, அவங்க இருக்க ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க. அப்போது இந்த இந்த கிளாஸ் நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ண முடியும்? இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம இங்கேருந்து கிளாஸ் எடுக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு யூஎஸ்ல ஒரு ஆக்ஸ்போர்ட்ல ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் கிளாஸ் எடுக்கிறாரு, அந்த கிளாஸ் நமக்கு கவனிக்கணும்னா அழகாக உட்காந்த இடத்துல உட்காந்து கவனிச்சிக்கலாம். எவ்வளோ டெக்னாலஜி மாதிரி வச்சு பார்த்தீங்களா? உண்மையாகவே இன்னைக்கு இருக்கிற வேல்டில் வந்து இந்த யார் வந்து டெக்னாலஜியை அவங்களுடைய ஒரு நாலேஜுக்காக ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இது. சரிங்களா? அதனால அது யூஸ் பண்ண பாருங்க. உங்களுக்கு எனி டவுட்டு எதுவாக இருந்தாலும் இப்போ கேளுங்க. இன்னைக்கெல்லாம் டீப் சீக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவ்வளோ அருமையாக இருக்கு. இன்ஃபர்மேஷன் அவ்வளோ அத்தன்டிகேட்டடாக இருக்கு. நம்மளை மாதிரி திங்க் பண்ணுது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஈவன் ஐசிடி எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் உங்களுக்கு இங்கிலீஷ் கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டு விட்டு ஒரு டவுட் வருதா டக்குன்னு அடிச்சு பார்த்து சிம்பிளாக தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் டூல்ல யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாதான் சும்மா இப்போ நம்ம வந்து வெறும் இன்னைக்கெல்லாம் புக்ஸ் மட்டும் வச்சு படிக்கக்கூடாது. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். ஒரு புக்கில் இது 1000 புக்கில் இருந்து டேட்டா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். எனக்கு இந்த இது நீ சொன்னது எனக்கு புரியலன்னா வச்சுங்களேன், அடுத்து என்ன பண்ணோம், அடுத்தது வேற ஒரு மோடில் சொல்லிக் கொடுக்கும். எனக்கு இப்பயும் புரியல அப்படின்னா வச்சுங்களேன், வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு மாதிரி சொல்லிக் கொடுக்கும். அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கத்துக்குமே. ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க. அப்போ இதுல என்னன்னா சில என்னென்ன வேலைகள் பண்ணுது பாருங்க. அக்சஸ் டு இன்ஸ்டன்ட் டேட்டா. ரைட்டுங்களா? இன்ஸ்டன்ட் நமக்கு வந்து டேட்டா வந்து அக்சஸ் பண்ணுவோம். இந்த டேட்டா எதுக்கு உதவுது பாருங்க. சப்போர்ட்ஸ் இன் ப்ரிடிக்ஷன், டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஆல்சோ நாலேஜ் அக்விசிஷன். புரியுங்களா? டக்குனு டேட்டா எடுக்கணும். அது வந்து ஒரு நாலேஜ் நம்ம அக்யூர் பண்ணிக்கணும். அப்படின்னா அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒன்றும் இல்லை. இப்போ திடீர்னு வானம் மேகமூட்டமா இருக்கு, மழை வருமா வராதான்னு செக் பண்றோம். ஓகேங்களா? டக்குனு செல் எடுக்கிறோம், மழை வருமா வராதா? எஸ். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 12 மணி வாக்கில் மழை பெய்யறது வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ கொடை எடுத்துப்போம். ஓகேங்களா? ரெயின் கோட் எடுத்துப்போம், சேஃபாக போயிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுப்பா? இதுக்கு முன்னாடி யார் கொடுத்தா? இவ்வளவுதான். அப்போ பார்த்தீங்களா, நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா மழை வருமா வராதா? ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியுதா? நாலேஜ் அக்விசிஷன் பண்ண முடியுதுங்களா? திடீர்னு டவுட். இன்னைக்கு இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் யாரு? பிரசிடென்ட் ஞாபகம் இருக்கு, திரௌபதி முர்மு அம்மா. வைஸ் பிரசிடென்ட் யாரு தெரியவே இல்லையா? பேர் வித்தியாசமா இருக்கு. சரி, டக்குன்னு செக் பண்ணும். ஓகே, ஜெகதீப் தங்கரையா இருக்காரு. இவ்வளவுதானே. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்க இந்த ஐசிடியை அப்படி ஒரு ஒரு இன்வால்மெண்டோட என்ன சொல்லி யூ ஹேவ் டு அப்ரோச் இட். அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அது அதோடைய பெனிஃபிட்டை நம்ம வந்து என்ன சொல்ல யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? பாருங்க. அடுத்தது கிரியேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபார் கம்யூனிகேஷன். ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷனை என்ன பண்றது, கிரியேட் பண்ணுது. இப்போ நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன் இல்லையா, அப்போ என்ன பண்றேன், கிரியேட் பண்றோம்ல, ஒரு டெக்ஸ்டா அடிக்கிறோம், ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறோம். ரைட்டுங்களா? அப்போ என்ன, அதாவது நம்ம வந்து கிரியேட் பண்றோம். வி ஆர் கிரியேட்டிங் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? பாருங்க. ஐசிடி கேன் பி யூஸ்டு டு கிரியேட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் பீசஸ் இந்த வேரியஸ் ஃபார்ம். டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், வேற மல்டிமீடியா எல்லாம் கலந்துதான் இருக்கலாம். இவ்வளவுதான் விஷயம்.
சரி, அப்ப பாருங்க, ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டிஜிட்டல் ஃபார்ம்ல இருந்து யூஸ் பண்ணல இல்லைங்களா? கேன் வி யூஸ் ஃபார் த ரெக்ரியேஷன், சரி, ரெக்ரியேட்டிங் ரிசோர்சஸ். சரி, ரெக்ரியேட்டிங் ரீக்ரியேட்டிங் ரிசோர்சஸ், ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணலாம்? மாடிஃபை பண்ணலாம் ஈஸியா. பிடிஎஃப் வேர்டா மாத்தலாம், வேர்டு பிடிஎஃப் மாத்தலாம், இமேஜா மாத்தலாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த ஐசிடி வந்து என்னென்ன பர்பஸ் எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ் அடுத்தது. ஓகேங்களா? அது என்ன சொல்லுது? ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ். டேட்டா வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றோம். அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது எதுக்கு யூஸ் ஆகுது? ஹெல்ப் இன் தி ரிட்ரீவிங் த ரெக்யர்மெண்ட். ஓகே, ரெக்யர்ட் அவுட்புட் ஒரு நிமிஷம் எனக்கு தெரியல. ஓகே, ரெக்யர்டு டேட்டா, அந்த ரெட்ரீவ் டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்றது, அதான் ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்றது. ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி எடுத்துக்கோங்க. இப்போ லைப்ரரி டிஜிட்டல் லைப்ரரிலாம் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு டேட்டா பேஸில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு 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 ஆத்தர் இருக்காரு, ஒரு ஆத்தரை போட்டு அந்த ஆத்தர் வந்து புக்குன்னு நீங்கள் டைப் பண்ண வரும், வந்து நிற்கும். ஓகேங்களா? அப்போ இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம தேவையான அளவு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிசியில், நம்ம லேப்டாப்பில், ஓகேங்களா, நிறைய டேட்டா வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபோல்டர் போட்டு வைக்கிறோம். அதை வந்து இ டிரைவு, டி டிரைவ்னு நம்ம ஒவ்வொரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறோம்ல, அதுதானே ஸ்டோர் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது தானே. இது பேர் தானே ஆர்கனைஸ் பண்ணுறது. இது மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் புரிஞ்சுக்கலாமா? அடுத்து பாருங்க, ஸ்கோப் ஃபார் லெர்னிங். இதுதான் சொல்லிட்டேன் நான். எனி டைம், எனிவேர், டு எனி ஃப்ரம் த எனி டீச்சர். ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பாருங்களேன், அவென்யூஸ் ஃபார் கண்டினியூஸ் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். ஓகேங்களா? சாவர வரையும் படிச்சுட்டே இருக்கலாம். முன்ன மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்து இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னுடைய ஐடென்டிட்டியை நான் காட்டாம, புரியுதுங்களா, அழகா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து 3 மந்த் முடிய போகுது. ஓகேங்களா? ஆஸ் எ டீச்சராக நான் வந்து என் முகத்தை உங்களுக்கு காட்டியிருப்பேன். ரைட்டுங்களா? ஆஸ் எ ஸ்டூடெண்டாக உங்களை நான் பார்த்ததே கிடையாது. ரைட்டுங்களா? ஆனால் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு கம்யூனிகேட் பண்ணுறோம், பேசிக்கிறோம், எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ வந்து இது ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கு மேம், அவங்க வந்து போய் மற்ற ஸ்டூடெண்ட் கூட உட்காந்து, சின்ன பசங்க கூட உட்காந்து, ஒரு பெரியவங்க படிக்கிறோம் வச்சுங்களேன், கூச்சப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க. ஐயோ, சின்ன பசங்க கூட எப்படி போய் உட்காந்து படிக்கிறது? படிக்க ஆர்வம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு போய் படிக்க, அதாவது தயக்கப்படுவாங்க. நடந்திருக்குல்ல, இன்னைக்கு அவசியம் இல்லைல்ல. இன்னைக்கு ஒரு ஆன்லைன்ல கிளாஸ் நடக்கிறோம், யாரோ கனெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கத்துக்கிறாங்க, அவங்களுக்கு நீடு இருக்கு, கத்துக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. சின்ன பசங்களாம் உட்காந்து நான் படிக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. சப்போஸ் அவங்க விரும்ப வந்தா கூட இவங்க கலாய்ப்பாங்க அவங்கள, என்னடா இந்த வயசுல வந்து படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி. இப்ப இது எல்லாத்தையும் அடிச்சு ஒட்டிச்சு தள்ளி இருக்கா ஐசிடி? இப்படிதான் நம்ம யோசிக்கணும். அப்போ நான் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு படிக்கிறது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்ல அது எப்படி இருக்குன்றது மாதிரி நீ உணர்ந்தீங்களா போதும். எஜுகேஷன் வந்து உண்மையாகவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ரைட்டுங்களா? அவ்வளவு நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மைண்ட் வந்து எப்பவுமே ஒரு மோட்டிவேட்டடா வச்சு. புரியுதுங்களா? சரி, பிளான் அண்ட் மேனேஜ் பாருங்க. யூசிடி டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இன் டைம் மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இன்னும் காலையில் நான் எழுந்திரிக்கிறேன், 4 மணிக்கு அலாரம் வைக்கிறேன், அலாரம் அடிக்குது. ஓகேங்களா? எழுந்திரிச்சு நான் வந்து கிளாஸ் ரெடி ஆகிட்டு வரேன். அவ்வளோதானே? அப்போ இந்த அளவுக்கு வந்து ஐசிடி. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு லைஃப்ல ஐசிடி மைனஸ் பண்ணி நம்மள வாழவே முடியாது. இந்த இந்த ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் உங்களுக்கு இருந்தா போதும். இப்ப இனிமேல் நீங்க எப்படி பார்வை பாக்குறீங்க, எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் அதுல என்ன அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் அதுல லைட்டா யோசிச்சீங்கன்னா போதும். ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். டவுட் வருதா? டக்குன்னு வரும். ஒரு செல்லுல வந்து கூகுள்லாம் நீங்க சர்ச் பண்ணவே வேண்டாம். இன்னைக்கு அது போயிட்டு எந்த வெப்சைட் நல்லா இருக்கும், நோ. இன்னைக்கு போங்க, சாட் ஜிபிடி போங்க, இல்ல டீப் சீக் போங்க. சாட் ஜிபிடியை விட டீப் சீக் போங்க. டீப் சீக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன். டக்குனு பாருங்க, என்ன அது, வாட் இஸ் திஸ், டக்குனு போடுங்க. இல்ல யூஎஸ்பி எனக்கு வந்து என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, டக்குனு ஒரு அப்படியே வாட் இஸ் யூஎஸ்பி போடுங்க, அப்படியே வந்து நிற்கும். இன்னைக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, மறந்து போச்சு, டக்குனு நிற்கும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கு, உங்களோட செல்லுலேயே வந்து இருக்கும். அப்போ அழகா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுங்க. இதுதான் நம்ம வந்து இந்த ஒய் ஐசிடின்ற ஒரு கான்டெக்ட்ல பேசுறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அப்ளிகேஷன் ஐசிடி. அப்ளிகேஷன் ஐசிடி அதான் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. டீச்சிங், லேர்னிங், அசஸ்மெண்ட். டீச் பண்றோம் யூஸ் பண்ணி, கத்துக்கிறோம், அசஸ்மெண்ட் பண்றோம்.
கரெக்டுங்களா? அசஸ் பண்ண நம்ம வந்து நான் டேட்டாலாம் கொடுக்குறோம்ல, பிக்சராக கொடுக்குறோம். ஓகே, உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து வந்தாங்க ஸ்கூலுக்கு, ஓகேங்களா, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அசஸ்மெண்ட். முன்னெல்லாம் அந்த நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, ரேங்க் கார்டு, அதெல்லாம் ஒரு பேப்பரில் இருக்கும், மார்க் பார்ப்போம், இப்படி இருக்கு. இப்போலாம் அப்படி இல்லை, ஏகப்பட்ட விஷயம் உள்ள கொடுத்துடலாம். உங்கள் பையன் வந்து இப்படி ஏதுனா அது ஏதுல இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாமே டேட்டா கொடுத்துரும். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, இப்போ இந்த டேட்டா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த ரெப்ரஸன்டேஷன் எப்படி வரும்? ஒன்று கிராஃபாக வரும், பிக்சராக வரும், இந்த பார் கிராஃப், பை கிராஃப், இந்த மாதிரி தானே. பாருங்க, டேட்டா மென்டேஷன் வந்துருச்சா? அப்போ ஐசிடி படிக்கும்போது டேட்டா மென்டேஷன் எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன், எவ்வளோ தொடர்பு இருக்கு பாருங்க. ரைட்டுங்களா? அவ்வளோதான் பாருங்க. ப்ரெசன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கூல். ஓகேங்களா? ஐசிடி ஃபைன்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். கேட்டுங்களா? ஸ்கூலில் எல்லாத்துக்கும் பாருங்க, அட்மிஷன்ல இருந்து, டைம் டேபிள் போடுறதுல இருந்து, கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷனு, எவல்யூஷனு, லைப்ரரி லெபார்டரி மேனேஜ்மெண்ட்டு, லேர்னிங் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸாமினேஷன், எல்லாத்தையும் அதில் கொடுத்தோம். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஆஃபீஸ் என்ன பண்ணிடலாம்? ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதான் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு குவாலிட்டி எஜுகேஷனு அவங்க வீட்டில இருந்தே இங்கிருந்து கொடுக்க முடியும் அப்படின்னா, ஓகேங்களா, எப்படி சாத்தியப்பட்டிருக்கு? பிகாஸ் ஆஃப் ஐசிடி. புரிஞ்சுக்கலாம்? அதெல்லாம் விஷயம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் பாருங்க, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெய்லி முறையெல்லாம் முன்னாடி இது பண்ணிட்டு இருப்போம். நீ கண் பார்வை தெரியாதவங்களெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம வந்து அதாவது இது வந்து அவங்களுக்கு ஆடியோவில் கொடுத்துருது. ரைட்டுங்களா? முடிஞ்சு போச்சு, அவங்கள பார்க்க தான் முடியாது, கேட்கலாம்ல. இன்னும் பாருங்க, ஒன்று போட்டிருக்கான் பாருங்களேன். இது பாருங்க, டாக்கிங் புக் இருக்கு. ஓகே, டாக் பேக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸு, ஜிபிஎஸ் இன்பில்டு வாக்கிங் ஸ்டிக். பார்த்துங்க, கண்பார்வை காட்டுறவங்களாம் நடக்கிறது எவ்வளோ சிரமப்படுவாங்க. ஜிபிஎஸ் இன்பில்டு வாக்கிங் ஸ்டிக் இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி எந்த அளவுக்கு இருக்குன்றது. அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு பேரு ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? அப்போ அந்த அப்ரிவேஷன் என்ன, ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இது எப்படி எவாலுவேஷன் ஆச்சுன்றது தெரியும். அதாவது கம்யூனிகேஷன் வந்து அப்படியே காலங்கமாக எப்படிலாம் சேஞ்ச் ஆயிருக்குன்றது மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு இது. ஒய் ஐசிடி. அப்போ ஐசிடியுடைய என்னென்ன பர்பசஸ் இருக்கு, ஓகேங்களா? இப்போ ப்ராக்டிக்கலா எங்கெல்லாம் அப்ளிகேஷனா யூஸ் பண்றோம், இவ்வளவுதான். சரிங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க் நல்லா பக்காவா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல மற்ற எல்லாத்தையும் யோசிக்க போகும். ரைட்டுங்களா? சரி, இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று. இது வந்து இனி இப்போ நான் வந்து இப்போ கம்யூனிகேஷன் ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதை பற்றி நான் ஐசிடி பேசுகிறேன். இப்போ நான் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து எல்லாம் கம்ப்யூட்டர் பற்றி தான். சரிங்களா? இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம இது வந்து அப்படி சும்மா ஜஸ்ட் சொல்கிறேன், அப்படியே 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 கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் என்னது? ஒரு ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ். சரிங்களா? தெரியும், ப்ரோக்ராம். ஓகேங்களா? ப்ரோக்ராம் டூ எதுக்கு? அக்செப்ட் த இன்புட். டேட்டா கொடுத்தா இன்புட், அது இன்புட் சொல்லுவோம், அதை ப்ராசஸ் பண்ணும், நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? இதுதான் கம்ப்யூட்டர். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், நீங்கள் சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. முடிஞ்சு வச்சுங்களா? சரி, கம்ப்யூட்டர் அலாங் வித் அடிஷனல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். அந்த கம்ப்யூட்டர் கூட இன்னும் சில எக்ஸ்ட்ரா அடிஷனல் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சேர்த்துக்கணும். அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். அது கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேற ஒன்று. இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் பிரைமரி கம்ப்யூட்டர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியு சொல்லுவோம்ல. நம்மளுடைய பிசியில் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது சிபியு. ஓகேங்களா? சிபியு பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, சிபியு இருக்கும், மெமரிஸ் இருக்கும், அதுக்கடுத்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிங்கிள் யூனிட்டா ஃபங்க்ஷன் பண்ணும். இதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? சரி, கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்ஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சைசஸ். இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாறி போச்சுல. ஓகேங்களா? முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ பெரிய பெரிய எவாலுவேஷன் ஆகிட்டு இன்னைக்கு லேப்டாப் வந்து லேப்டாப் நீங்கள் டேப்லெட் வரலையும் வந்து வச்சு, டேப்லெட்டு செல்லு வரலையும் வந்து வச்சு. ஸோ இப்போ வந்து வெவ்வேறு ஃபார்மில் இருக்கு பாருங்க. இந்த ஹை எண்ட் சர்வர்ல இருந்து பர்சனல் பிசி, லேப்டாப், டேப்லெட், கம்ப்யூட்டர், ஈவன் ஸ்மார்ட் ஃபோன், எல்லாமே கம்ப்யூட்டர் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். பிளாக் டயக்ராம் பாருங்க, இன்புட் கொடுப்போம், ப்ராசஸ் பண்ணும், அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இன்புட்னு சொல்லும்போது இன்புட் என்னென்ன டிவைஸ் கொடுப்போம், நம்ம இன்புட் எதெல்லாம் கொடுப்போம், இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. எப்படி நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுவோம்? கீபோர்டு, மவுஸு. ரைட்டுங்களா? கீபோர்டு மவுஸ்ல பார்த்தீங்கன்னா டேட்டாவை கொடுக்குறது உள்ள, இது இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைஸ் என்னது? இப்போ இந்த மானிட்டர்ல பார்க்குறோம் இல்லைங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸ். ஸ்கேன் பண்றது இன்புட் டிவைஸ்.
அது பிரிண்ட் எடுக்கிறது அவுட்புட் வைஸ். புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களால ப்ராக்டிகலாவே தெரியும், புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, சரி. அதை ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன தேவைப்படுது ஓகேங்களா? பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இதுதான் சிபியு. இது ஒட்டுமொத்த இதுவே அது சிபியுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப சிபியுல தான் இது எல்லாமே இருக்கு. என்னென்ன இருக்கு பாருங்க, பிரைமரி மெமரி இருக்கு, கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது எல்லாம் சேர்ந்தது பாருங்க கம்ப்யூட்டர். இப்போ உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, சிபியூக்கு எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க, அப்ரிவேஷன், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சிபியூல வர ஏஎல் யூனிட்ல அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இதுல எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க. இவ்வளவு தெரிஞ்சா போதும். இது மற்றபடி இது நான் வந்து ஒரு டேட்டா போட்டு ரொம்ப இது பண்ண விரும்பல, நான் போடவும் இல்லை. உங்களுக்கா தெரியும், நீங்களா வந்து என்னென்ன இன்புட் என்ன அவுட்புட்னு நீங்களா வந்து ப்ராசஸ் பண்ணுங்க போதும். ஓகேங்களா? ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரி. இந்த கம்ப்யூட்டர் மெமரின்றது என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீட்ஸ் மெமரி. எதுக்கு? டு ஸ்டோர் அண்ட் டேட்டா, டு ஸ்டோர் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ப்ராசஸ். டேட்டா ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுது, அதான மெமரி. இப்போ நம்ம ஒன்றும் செல்ஃபோனில் மெமரி கார்டு யூஸ் பண்ணுறோம். எதுக்கு மெமரி கார்டு யூஸ் பண்ணுறோம்? டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், அதை ப்ராசஸ் பண்ணுறோம், அவ்வளோதானங்களே. சரி, என் கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூசர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுற அந்த சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஓகேங்களா, ரெண்டே டிஜிட் தான், ஒன்று ஜீரோ, இன்னொன்று ஒன்று. இது தவிர்த்து அது தெரியவே தெரியாது. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா அந்த மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜ். அப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஜீரோஸ் ஒன்னு அப்படி இருந்தா மட்டும்தான் புரியும், மற்ற எதுவுமே புரியாது. அப்போ ஒரு கேள்வி வரும், சார் பண்ண டேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்டா கொடுக்குறோமே, அதெல்லாம் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணி, ரைட்டுங்களா? அந்த டெக்ஸ்ட்டை நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ டெக்ஸ்ட்டை நம்பரா கன்வெர்ட் பண்றது தான் உங்களுக்கு அடுத்து ஒரு கிளாஸ் எடுக்க போறேன். எப்படி எப்படி வந்து ஒரு ஒரு நம்பரை வந்து இப்போ ஒரு 10 இருக்கு, 10 10ன்றது வந்து பாத்தீங்கன்னா 10 தானே சார் அப்படின்னு சொல்லிங்க, அது அப்படி புரிஞ்சிக்காது. அது 10ன்றதை கன்வெர்ட் பண்ணி ஓகேங்களா, அது ஒரு டேட்டாவை எடுத்து, இப்போ ஒரு உதாரணம் 10 சொல்ல வேண்டாம், ஒரு 15 வச்சுக்கோங்க. 15ன்றது அதுல வந்து ஒன்னு இருக்கு, ஜீரோ இல்லைல்ல, அந்த 15 ஜீரோ ஒன்னா கன்வெர்ட் பண்ணு, நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, ஓகேங்களா? அப்ப ஏன்னா அப்ப அது ஏன்னு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஏ வந்து என்ன பண்ணும், இது ஜீரோஸ் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கும். இது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, இந்த பேசிக் யூனிட் ஆஃப் மெமரி, அது பேர் என்ன சொல்றது, பிட்டு. இது படி பாருங்க, பிட்டு. இப்ப தீஸ் பிட்ஸ் ஆர் குரூப்ட் இன்டு ஃபார்ம் வேர்டு, அதாவது ஒவ்வொரு ஜீரோ ஒன்ஸ் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிட்டு, ரைட்டுங்களா? அப்ப அந்த பிட்டு வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும். பாருங்க, 4 பிட்டு அப்படின்னா இப்ப 4, இது 4 டிஜிட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிப்பிள். இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஆனா அந்த நிப்பிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, தெரிஞ்சுங்க. இப்ப பாருங்க 4 4 இருக்கு பாருங்க, இது ஒரு நிப்பிள், இது ஒரு நிப்பிள், இது ஒரு நிப்பிள். அதே 2 நிப்பிள் சேர்ந்துச்சுன்னா, இல்லைன்னா 8 பிட்டு வந்துச்சுன்னா அது பேர் பைட்டு. ஓகேங்களா? பாருங்க, 8 8 8 இருக்கு பாருங்க, அதான் கான்செப்ட். நீங்க பைட் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இப்ப பைட்னா ஒண்ணு, இப்ப நீங்க பைட் கூட யூஸ் பண்ணிருக்கீங்க, கேபி, எம்பி, ஜிபி, டிபி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்களா? சரிங்களா? ஸோ அதுதான் இது. அப்போ இந்த ஸ்லைடு பர்டிகுலரா பைனரி நம்பர்ஸ், ஜீரோஸ் ஒன்ஸ்ன்றது பைனரி நம்பர். இது ரெண்டே நம்பர் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். அதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஜீரோஸ் ஒன்ஸா மாத்திக்கும். ஜீரோ ஒன்ஸ் மெஷின் லெவல் லாங்குவேஜ் சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல வந்து அந்த ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பிட்டுன்னு சொல்லுவோம். 4 பிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நிப்பிள், 8 பிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பைட்டு, இதுல 2 நிப்பிள் இருந்துச்சுன்னா ஒரு பைட்டு. இவ்வளவுதான். ஓகேங்களா? இது லெவல் புரிஞ்சுங்க. இது பாருங்க, இது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு இது. கன்வர்ஷன் கேட்பாங்க, தெரிஞ்சுங்க. கேபி 1 கேபி ஈக்குவல் டு என்னது, 1024 பைட்டு. பைட் வந்துருச்சா? 8 பிட்டு சேர்ந்து ஒரு பைட்டுங்களா? அப்போ 1024 பைட் சேர்ந்து ஒரு கேபி. ஓகேங்களா? கேபியோட பெரிய சைஸ் என்ன, எம்பி. ஓகேங்களா? அப்போ 1 கேபி 1024 பைட்னா 1 எம்பி 1024 கேபி. எம்பியோட பெருசு ஜிபி. ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து இதனுடைய இது, அப்போ 1024 எம்பி. ஒன்னு ஒன்று வரும் பாருங்க, கேபினா பைட்டு, எம்பி வரும்போது இங்க கேபி வந்துருதா, இங்க ஜிபி வரும்போது எம்பி. புரியுதுங்களா? அப்படிதான். டிபினா 1024 ஜிபி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது வரையும் உங்களுக்கு தெரியும், இது தெரிஞ்சுக்க கேட்பாங்க. ஓகேங்களா? பீட்டா பைட்டு, எக்ஸா பைட்டு,
ஜெட்டா போயிட்டு யோட்டா போயிட்டு. ஓகேங்களா? இந்த இந்த ஸ்கிரீனை தெரிஞ்சுங்க, லாஜிக்கலாக புரிஞ்சுங்க, மக்க பண்ண வேண்டாம். கேபி, கேபி எடுத்து எம்பி, எம்பி எடுத்து ஜிபி, ஜிபி எடுத்து டிபி, டிபி எடுத்து பிபி, இபி, ஜேஎஸ், ஜெட்பி, அடுத்து ஒய்பி. இது பேர் நான் வச்சுக்க கான்செப்ட். இன்னும் ஒரு சிம்பிளாக கூட ஐடியா சொல்றேன். ஓகேங்களா? இந்த கேபி இருக்குங்களா, இது 10^3ன்னு வச்சுக்கோங்க. எம்பினா 10^6, ஜிபினா 10^9, டிபினா 10^12. ஓகேங்களா? டிபினா 10^15, அடுத்து இபினா 10^18, ஜெட்டானா 10^21, அடுத்து இது வந்து 10^24. ஒன்றும் இல்லை, 3 இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஓகேங்களா? இன்னும் கூட ஒரு சிம்பிளா சொல்றேன், ஒரு ஐடியா. 1 கிலோமீட்டர் இருக்கு இல்லைங்களா, 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டரு? 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் தானே 1 கிலோமீட்டரு. இதை லாஜிக் வச்சுங்க. இந்த மீட்டர் இருக்குல்ல, இந்த மீட்டர் தான் பைட்டு. ஓகேங்களா? அப்போ கிலோமீட்டர் தான் மாறிடுது, கிலோ பைட்டா மாறிடுது. 1 KB ஈக்குவல் எவ்வளோ? 1000க்கு பதில் 1024. ஓகேங்களா? ஏன் 1024ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது வந்து அந்த 2 அது ஒரு அப்புறம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஆனால் 1000 நீ வச்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்படிதான் நாம வச்சுக்கணும். அப்போ இது எதுவுமே மறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா படிச்சுங்க. இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. முன்னாடி ஸ்லைடு முக்கியமான ஸ்லைடு. ஓகே, பாருங்க. டைப்ஸ் ஆஃப் மெமரி. டைப்ஸ் ஆஃப் மெமரி என்ன சொல்றாங்க? கம்ப்யூட்டர்ஸ்க்கு 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி, ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. கேட்டுங்களா? பிரைமரி மெமரினா என்ன? இது வந்து எசென்சியல் கம்போனன்ட் கம்ப்யூட்டருக்கு. ஓகேங்களா? இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா ஆர் லோடடு இன்டு த பிரைமரி மெமரி. பிரைமரி மெமரி தான் லோட் ஆகும். ஓகேங்களா? சிபி இருக்குல்ல, முக்கியமான பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர் இன்டராக்ட்ஸ் டைரக்ட்லி வித் பிரைமரி மெமரி டு பெர்ஃபார்ம் த ரீட் ஆர் ரைட் ஆபரேஷன். இவ்வளவுதான். ஓகேங்களா? இது பிரைமரி மெமரியில் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ரேம், ரோம். மேம் இந்த எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க, அப்ரிவேஷன். ரேம்னா என்ன? ரேண்டம் அக்சஸ் மெமரி. ரோம்னா என்ன? ரீட் ஒன்லி மெமரி. இதெல்லாம் கேட்பாங்க. இந்த ஸ்லைடில் ரொம்ப முக்கியம் தான் படிச்சிங்க. இப்போ ரேம்னா நம்ம கொடுத்துருக்கேன். ரேம்ன்றது ஓலடைல். ஓலடைல் என்னது? சீக்கிரம் காணாமல் போயிடும். ரோம்னா நான் ஓலடைல், பர்மனெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிலாம் புரிஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்க. as long as the power is supplied to the computer retains the data. அதே பவர் சப்ளை போச்சுன்னா, ஓகேங்களா, இந்த கண்டென்ட் ஃபுல்லாக வைப் அவுட் ஆகிடும். அப்போ இது ஒரு டெம்பரவரி மெஷர்மெண்ட், ஒரு டெம்பரவரி ஒரு ப்ரொவிஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பாருங்க, போட்டுருங்களா? யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா டெம்பரரிலி. ஓகேங்களா? இது மெயின் மெமரி சொல்லுவாங்க. இது ஃபாஸ்டர் தன் செகண்டரி மெமரி ஆர் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ரேம். இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேம் முக்கியம், ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அடுத்து மாதிரி பண்ணுங்க. நான் வாலடைல் which means contents are not lost even when the power turned off. இதுக்கு ஆப்போசிட். பாருங்களா? இது வந்து ஸ்மாலா இருக்கும், பட் ஃபாஸ்டர் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் தான் இது. இது எங்க தெரியுமா யூஸ் ஆகுது பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் இருக்குல்ல, பூட் ஆகும்ல நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணும்போது, ரைட்டுங்களா? ஸோ அது அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த ரேம் ரோம் தான் யூஸ் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரேம் ரோம் ரொம்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. இதுல கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ஓலட்டைன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க, நான் ஓலட்டைன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ரைட்டுங்களா? அது டெம்பரரியா இல்லை பர்மனன்ட் ஸ்டோரேஜ்னு கேட்குறாங்க. இதுல இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஓகேங்களா? கேட்ச் மெமரி, இது கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேட்ச் மெமரின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இப்போ செல்ஃபோனில் யூஸ் பண்ணால் நம்ம உள்ள செக் பண்ணி பார்த்துறீங்களா, கேட்சி மெமரின்னு இருக்கும். நம்ம அடிக்கடி இந்த கேட்சியை டெலிட் பண்ண தெரியுங்களா, சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கு, எது கேட்செல்லாம் தேவையில்லாத கேட்செல்லாம் வந்து டெலிட் பண்ணு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் கேட்சி. பாருங்க, த ராம் இஸ் ஃபாஸ்டர் தென் செகண்டரி ஸ்டோரேஜ் ஆல்ரெடி பார்த்தோம், பட் நாட் அஸ் ஃபாஸ்ட் அஸ் த ப்ராசஸர். ஓகேங்களா? அதாவது செகண்டரி ஸ்டோரேஜோட ஸ்பீடாக இருக்கும், ஆனால் கம்ப்யூட்டர் ப்ராசஸரை விட ஸ்பீடாக இருக்காது. ஸோ பிகாஸ் ஆஃப் ரேம் எ சிபியூ மே ஹாவ் டு ஸ்லோ டவுன். இந்த ரேமால சிபியூ, அதாவது அந்த கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாருங்க, டு ஸ்பீட் அப் த ஆபரேஷன்ஸ் ஆஃப் த சிபியூ எ வெரி ஹை ஸ்பீட் மெமரி இஸ் பிளேஸ்டு பிட்வீன் சிபியூ அண்ட் த பிரைமரி மெமரி. இதுக்கு பேர் தான் கேட்ச். இந்த 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 பாயிண்ட் நல்லா புரிஞ்சு. அப்போ ரேம்ன்றது டெம்பரரி, அதுவே ஸ்பீடா தான் இருக்கும். சில நேரங்கள் ஸ்லோ ஆகுது சிபியூ ஃபங்க்ஷன் அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா வருது, அதுதான் கேட்ச். கேட்ச் வந்து பாருங்க ராமோட ஸ்பீடா இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, இட் ஸ்டோர்ஸ் த என்ன பண்ணுது, காப்பீஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் த ஃப்ரீக்வென்ட்லி அக்சஸ்டு பிரைமரி மெமரி லொகேஷன்ஸ்.
thus reducing the average time required to access the data from the memory. ஒன்றும் இல்லை, நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்க அக்செப்ட் த குக்கீஸ் அப்படிலாம் வரும் பார்த்தீங்களா மேம், அதுதான் மேம் கேட்சஸ். நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன் டேட்டா வரும். இன்னொன்று நீங்க இது பண்றீங்களா, உங்க செல்போன்ல வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட்ல வந்து புதுசாக டேட்டா போடுவீங்க. அடுத்த முறை வச்சுங்களேன் உங்க நேம் போட்டாலே உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பரு எல்லாம் டப்பு அதான் ஃபில் பண்ணி பார்த்துறீங்களா. ஸோ அதெல்லாம் கேட்ச்மெண்ட். ஸ்ப்ளிட் பண்ணதுல உங்களோட வேலையா வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிங்க. பாருங்க, when the CPU needs some data, it first examines the cache. In case the requirement is met, it will read from the cache, otherwise the primary memory access. புரிஞ்சு போச்சுங்களா. இது டெம்பரரியா அங்க இருக்கும், அதே எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, அப்போ ஸ்பீடா நடக்கும். அது இல்லைன்னா தான் அடுத்து போகும். ஸோ இந்த கேட்ச் மெமரின்றத இது வந்து உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க கேட்ச் மெமரி பத்தி. ஓகேங்களா. அப்போ ரேம் விட இது ஸ்பீடா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. செகண்டரி மெமரி இப்போ நான் பார்த்தது ஃபுல்லாக வந்து பிரைமரி மெமரி பார்த்தோமா. இந்த செகண்டரி மெமரி பாருங்க, பிரைமரி மெமரி ஹாஸ் லிமிடெட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அது ரேமா இருக்கலாம், ரோமா இருக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ நான் சொல்றேன் இல்லைங்களா, நீ செல்போன் வாங்குறீங்க. இப்போ செல்போன் வாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வாங்குறீங்க. ஓகேங்களா. இப்போ செல்போன்ல இருக்குல்ல அந்த இன்பில்ட் மெமரி வந்து கம்மியா இருக்கும், அதில் நம்ம தேவையான ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றோம், நம்ம எக்ஸ்ட்ரா சில மெமரி கார்டு வாங்கி உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான் செகண்டரி, வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஓகேங்களா. பாருங்க, இந்த செகண்டரி மெமரி இஸ் நான் வாலட்டைல். இது நான் வாலட்டைல் தானே. இப்போ நீங்க மெமரி கார்டில் ஸ்டோர் பண்றது ஏதாவது போயிடுமா என்ன, போகாது, அப்படியே தானே இருக்கு பர்மனண்டா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்லோவர், ஆனால் அது எப்படி இருக்கும், ஸ்லோவா இருக்கும். அதே சமயத்தில் சீப்பர் தன் த மெயின் மெமரி, விலை கம்மி தானுங்களே. நீங்க பாத்தீங்கன்னா வந்து மெமரி கார்டு வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். சரி, பட் கேனாட் பி அக்சஸ் டைரக்ட்லி பை த சிபியூ. இது அக்சஸ் பண்ணாது. கண்டென்ட்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்டோரேஜ் நீட்ஸ் டு த ஃபர்ஸ்ட் பிராட் இன்டு த மெயின் மெமரி ஃபார் த சிபியூ டு அக்சஸ். இது தனியா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல கொண்டு வரணும், அந்த மெமரி கார்டுல இருந்து என்ன பண்ணேன் இங்க கன்வெர்ட் பண்ணுவோம்ல, இங்க இருந்து தூக்கிட்டு வந்து காப்பி பண்ணி போடுவோம், இல்ல வந்து மூவ் பண்ணுவோம்ல. ஸோ அதான் சொல்றேன். எக்ஸாம்பிள் செகண்டரி மெமரி பாருங்க, ஹார்ட் டிஸ்க் செகண்டரி மெமரி தான். சிடி, டிவிடி, மெமரி கார்டு வந்துருச்சா, மெமரி கார்டு இதுதான் செகண்டரி மெமரி. புரியுதுங்களா. அடுத்து பாருங்க, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் மெமரி அண்ட் சிபியூ. இது எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது மெமரிக்கும் சிபியூக்கும். ஓகேங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பஸ் தேவை. நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் பஸ் தேவை, அந்த பேர் யூஸ் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் டிஃபரெண்ட் கமெண்ட்ஸ் ஆஃப் இது யூசிங் பிசிக்கல் ஒயரிங், அதுக்கு பேர் தான் பஸ், வேற ஒன்று. சரிங்களா. இதுதான் இதுக்குள்ள இதுக்கு வந்து என்னது டேட்டா வந்து கன்வெர்ட், அதாவது கடத்தம், டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பஸ்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குமா. ஒன்று டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் பஸ். தெரிஞ்சுங்க. டேட்டா பஸ் என்னது, டிரான்ஸ்ஃபர் டேட்டா பிட்வீன் டிஃபரெண்ட் காம்போனன்ட், இதுதான் டேட்டா பஸ். டேட்டாவை என்ன பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றது. அட்ரஸ் பஸ் பாருங்க, டு டிரான்ஸ்ஃபர் அட்ரஸஸ் பிட்வீன் சிபியூ அண்ட் மெயின் மெமரி, இது அட்ரஸ் டிரான்ஸ்ஃபர். கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணுது, கம்யூனிகேட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ். பேர்லயே இருக்கு பாருங்க மீனிங், வேற ஒன்றும். டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ். புரிஞ்சுச்சுங்களா. ஓகே. மைக்ரோ ப்ராசஸர் என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன, அதாவது சிபியூ விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஆன் ஏ சிங்கிள் மைக்ரோ சிப், அதுக்கு பேர் தான் வந்து மைக்ரோ. ஒரு சின்ன சிப்பில் இருக்கும் ஒட்டுமொத்த சிபியூ, அது மைக்ரோ ப்ராசஸர்ன்றாங்க. ஓகேங்களா. இது வந்து ஸ்மால் சைஸ்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் இன்சைடு த கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஓகே, தட் கேரிஸ் அவுட் வேரியஸ் டாஸ்க். ஓகேங்களா. டேட்டா ப்ராசஸிங் பண்ணும், அரித்மெட்டிக், அதாவது ஒன்று நம்ம சிபியூ என்னென்ன வேலை செய்யணுமோ அதுதான் மைக்ரோ ப்ராசஸ், வேற ஒன்று. சிபியூ தான் அது, ஒரே சின்ன ஒரு சிங்கிள் மைக்ரோ சிப்ல சிபியூவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் மைக்ரோ ப்ராசஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. தீஸ் டேஸ் மைக்ரோ ப்ராசஸர் இஸ் பில்ட் ஓவர் ஐசி. சொல்லுங்க, ஐசின்னு சொல்லுங்க, இன்டர்நெட் சர்க்கியூட். ஸோ அதில் வந்து இது பண்ணி பாருங்க, கம்பேரிசன் பில்டிங்ஸ் ஆஃப் ஸ்மால் காம்போனன்ட்ஸ் லைக் ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர். இவ்வளோ ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். நீங்கள் ரொம்ப வேணும். மைக்ரோ ப்ராசஸ்னா ஒரு சிபியூ. ஓகே, சிபியூ சிங்கிள் சிப்பில் வந்து நம்ம பில்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் மைக்ரோ ப்ராசஸ். சிம்பிள், ரொம்பலாம் டெக்னிக்கலாக போக வேண்டாம். மைக்ரோ கண்ட்ரோலர் தான் பாருங்க, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்மால் கம்ப்யூட்டிங் டிவைஸ். இதுலையுமே என்ன இருக்கும், சிபியூ இருக்கும். ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ரேம் இருக்கும், ரோம் இருக்கும், அதர் பெரிஃபெரல்ஸ் ஆல் எம்பெடட் சிங்கிள் சிப். இது அதே மாதிரி அது கம்பேர்ட் டு த மைக்ரோ ப்ராசஸர், இட் இஸ் ஒன்லி a CPU on the chip. மைக்ரோ ப்ராசஸர் நிறைய, அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்ல ரொம்ப கம்மியா இருக்கும், பட் மைக்ரோ ப்ராசஸர் பெரிய எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருப்பாங்க, பட் இன்னும் உங்களுக்கு டேட்டா தேவைப்படுது. ஜஸ்ட் ரெண்டு மூணு டிஃபரன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா.
ஃபைன். சாஃப்ட்வேர். இப்போ நான் பார்த்தது ஃபுல்லாக ஹார்ட்வேர். ஓகேங்களா? இதெல்லாமே ஹார்ட்வேர் ஐட்டம். கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர் ஐட்டம்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இப்போ ஆப்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, இதெல்லாம் சாஃப்ட்வேர். பாருங்க, ஹார்ட்வேர் யூஸ் டு ஆப்ரேட்டட் பை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் என்னது? சாஃப்ட்வேர். புரியுதுங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த காம்பனண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் விச் கேனாட் டச் பண்ண முடியாது, பிசிக்கலாக வியூ பண்ண முடியாது, நம்ம அதை பார்க்க முடியாது. கேட்டுங்களா? ஸோ அப்போ வந்து அப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னா சாஃப்ட்வேரும் இருக்குது, ஹார்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுட்டு ஓஎஸ்ஏ போடலாம், வேஸ்ட். இப்போ மைக்ரோ எம்எஸ் ஆஃபீஸ் நீங்கள் உள்ள இன்ஸ்டால் பண்ணலாம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் இன்க்ளூட்ஸ் பாருங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், உபுண்டு, விண்டோஸ் 7, 10, வேர்டு ப்ராசஸிங் பாருங்க, லைட் டூல்ஸ், லிப்ரா ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட், இது எல்லாமே என்னது பாருங்க. அதே மாதிரி விஎக்ஸ் பிளேயரு, போட்டோ எடிட்டரு, இது எல்லாமே சாஃப்ட்வேர். புரியுதுங்களா? ஓ, சாஃப்ட்வேர். அப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது ரெண்டு சேர்ந்தது பேர் தான் கம்ப்யூட்டர். அப்போ தான் ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் கேட்டகரி ப்ராடக்ட் கிளாஸ் பண்ணிட்டு 3 கேட்டகரி பாருங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு 3 இருக்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர் that provides the basic functionality to operate a computer. ஓகேங்களா? பை இன்டராக்டிங் டைரக்ட்லி வித் இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஹார்ட்வேர். அதுக்கு பேர் சிஸ்டம். அதாவது சிஸ்டத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கே பயன்படுது. எக்ஸாம்பிள் பாருங்க, ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் இல்லைங்களா? சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், டிவைஸ் டிரைவர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வேணுதுன்னா ஓஎஸ் பண்ண ஒர்க் பண்ணவே முடியாதுல்ல, அதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ப்ரோக்ராமிங் டூல்ஸ், ப்ரோக்ராம் டூல்ஸ் நம்ம அடிக்கிற சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா. ஸோ இதுதான் அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்ல, அதுதான் ப்ரோக்ராமிங் டூல்ஸ். வேற ஒன்று பாருங்க. In order to get some work done by the computer, we need to give the instruction. சரிங்களா? எதுக்கு ஒரு டிசைன் அவுட்புட் கெட் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சொல்றாங்க பாருங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எ ஹியூமன் பீயிங் டு ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது 2 டிஜிட், 0 and 1. ஓகேங்களா? அப்ப அப்படி அடுத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா 0 and 1 பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு ரொம்ப டஃபா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க? அது நமக்கு முடிஞ்ச விளைவு லாங்குவேஜ்ல மாத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம அப்படி கொடுப்போம், கம்ப்யூட்டர் பண்ணிக்கலாம், அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்து நம்மகிட்ட கொடுக்கும்போது நம்ம புரிஞ்ச லாங்குவேஜ்ல கொடுக்கும். ஸோ இங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேலாமா? பாருங்க, 2 மேஜர் கேட்டகரிஸ் தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். 2 இருக்குமா, ஒன்னு லோ லெவல் லாங்குவேஜ், இன்னொன்னு ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ் இன்னொரு பேர் வந்து மெஷின் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. மெஷினுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் பேர் தான் லோ லெவல் லாங்குவேஜ். யூசஸ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஹை லெவல் லாங்குவேஜ் என்னது? ஹியூமனுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் பாருங்க, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான் எல்லாமே வந்துடும். இந்த பைத்தான் இருக்குல்ல, நீங்க ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு சாஃப்ட்வேர். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐலாம் இருக்குல்ல, அதுல பயங்கரமா இந்த பைத்தான் தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பாருங்க. The system software provides the core functionality of the computer. However, the different users need the computer system for different purposes depending upon the requirement. ஆப், நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்றோம்ல நம்ம தேவையான மாதிரி. ஸோ அது அப்ளிகேஷன். புரிஞ்சுச்சுங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போ 2 ப்ராடக்ட் கேட்டகரிஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பாருங்க. ஒன்று ஜென்ரல் பர்பஸுக்கு சாஃப்ட்வேர் பண்ணுவோம், இல்லை கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர். ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர் பாருங்க. எக்ஸாம்பிள், அடோப் ஃபோட்டோஷாப், GIMP, இது என்னன்னு எனக்கு தெரியல, பட் போட்டேன். மொசிலா வெப் ப்ரௌசர், இது எல்லாமே என்னது? ஜெனரல் பர்பஸ், எல்லாரும் யூஸ் பண்ணுவோம்ல. அடோப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க, மொசிலா எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமைஸ்டுனா ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் யூஸ் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. பாருங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியாதுல்ல, அவங்க பர்பஸ்ஃபுல் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. ரைட்டுங்களா? இவ்வளவுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ப பாருங்க, 3 டைப்ஸ் சாஃப்ட்வேர் 3 பார்த்துட்டோமா? அடுத்து ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல ஒன்று தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பாருங்க, கேன் பி கன்சிடர்ட் டு பி எ ரிசோர்ஸ் மேனேஜர் இவங்க, which manages all the resources of a computer. இதுதான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். இட் இஸ் ஹார்ட்வேர் இன்க்ளூடிங் பாருங்க, CPU, RAM, டிஸ்க் எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் பண்ணும். நீங்க பாத்துருக்கீங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் எதுல ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், இதுல ஓஎஸ் போயிடுச்சு போல, ஓஎஸ் அடிக்கணும், ஏதோ ஓஎஸ் போடும்பொழுது வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் போல, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். யோசிச்சு பாத்துருக்கீங்களா? இதெல்லாம் பேசுவோம்ல.
ஏதோ ஓஎஸ் நீங்க ஓஎஸ் போடும்போது ஏதோ ஒரு இது வந்து இன்ஸ்டால் பண்ண விட்டுப்பா, அதான் இந்த ஃபீச்சர்ஸ் வர மாட்டேது. திரும்ப ஓஎஸ் வந்து புதுசா போடணும். புரியுதுங்களா? அதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் வேரியஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது என்ன பண்ணுது? இதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுது. ரைட்டுங்களா? நிறைய யூசர்ஸை மேனேஜ் பண்றது. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓஎஸ்ல சிஸ்டம் வேஸ்ட், சும்மா வாங்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறதா யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஓஎஸ் விண்டோஸ், விண்டோஸ் சொல்றாங்க, விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, செல்போன்ல ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா? இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் ஏன் சொல்றேன்? இப்போ ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவாங்க ஒரு சிலர், ஒரு சிலர் ஆண்ட்ராய்டு ஃபோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆண்ட்ராய்டுன்றது ஓஎஸ். ஓகேங்களா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்போ மோஸ்ட்லி எல்லா செல்லுமே வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னொன்று இருக்கு, ஆப்பிள் ஃபோன் இருக்குல்ல, ஆப்பிள் ஃபோனுக்கு தனி ஓஎஸ் இருக்கு. அதனால அந்த ப்ரொவிஷன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஆகாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தனியாக கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் தனியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களாமா? இவ்வளவுதான். அப்போ ஓஎஸ்ல முக்கியமானது ஒன்று மிக்சட் நோட்ஸ். இன்னொன்று மேம், இங்க வர இந்த வார்த்தை இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க நாலு கொடுத்துட்டு இது எது ஓஎஸ் வராதுன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த லெவல்ல நீங்க வந்து இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இது சமோஸ்ல பிஓஎஸ்க்கு கேட்டிருக்காங்க, பட் ரைட்டர் ஸ்பீடா பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பாருங்க, கம்ப்யூட்டர்ல பாருங்க, ஜென்ரலா சிம்பிள் தான் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய என்ன, அது பிளாக் டயக்ராம் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன மெமரி இருக்கு. சரிங்களா? இது வந்து நீ கன்வெர்ட் பண்றது எப்படி, டைப்ஸ் ஆஃப் மெமரி என்ன இருக்கு, ரேம் என்ன, ரோம் என்ன, சரிங்களா, கேட்ச் மெமரி என்ன, செகண்டரி மெமரி என்ன, டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது, மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன, சாஃப்ட்வேர், அதில் இருக்க 3 டைப்ஸ், அது ஒவ்வொன்றுக்கு உண்டான மீனிங்ஸு. சரிங்களா? அப்போ மூணுக்கு உண்டான இது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹை லாங்குவேஜ் என்ன, லோ லெவல் லாங்குவேஜ் என்ன, அதாவது அப்புறம் வந்து கேட்டகரிஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் கடைசியாக ஓஎஸ். ஓரளவுக்கு இது பற்றினுடைய ஒரு அவுட்லைன் கொடுத்துரும். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணி போதும். ஓகேங்களா? சரி, பிஓ பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம், ஸ்பீடாக பண்ணிடலாம். ஓகே, பாருங்க. கம்ப்யூட்டர் பெரிபரல்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கனெக்டட் டு a computer contains input peripheral devices only. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாங்க கொஸ்டின் பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது விச் லிஸ்ட் கண்டென்ஸ் இன்புட் பெரிபரல், இது எது இன்புட்னு கேட்கறாங்க, சொல்லுங்க பாப்போம், கண்டுபிடிங்க. இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் படிச்சல, இதுல எது இன்புட் டிவைஸ்? ட்ரை பண்ணுங்க. ஒரு டேட்டா இருந்தாலும் அதை நீங்க கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சார் சொல்லுங்க மேம். இப்போ மவுஸ் ஒரு இன்புட் டிவைஸ், ஆனா அதோட ஸ்பீக்கரும் ஸ்கேனரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வருமா வராதா, என்ன நினைக்கிறீங்க? மவுஸ் ஃபர்ஸ்ட் வராது சார், ஏன்னா ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் வெரி டிவைஸ். குட் மேம். மேம் ஸ்பீக்கர்ன்றது நம்ம வெளியில கொடுக்குறது, நம்ம இன்ஃபர்மேஷன், அதாவது நமக்கு வந்து சவுண்ட் தானே வருது. ஸ்பீக்கர் சார் அவுட்புட் டிவைஸ். டூன்னு நினைக்கிறேன் சார். டூ டூ தான் ஆன்சர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வராது. வெரி குட். டூ ஆன்சர் டூ எடுத்துக்கலாம் மேம். வரும். டூ என்ன நினைக்கிறீங்க மேம்? ஆமா சார். ஏன் மேடம், டூ வருமா வராதா? சார் 2 வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கா? சரி, இதை பாருங்க. ஆமா, ப்ரொஜெக்டர் அவுட்புட். ப்ரொஜெக்டர் அவுட்புட் டிவைஸ். ப்ரொஜெக்டர் அவுட்புட் தானே நமக்கு, அப்ப இதுவும் வராது. ரைட்டுங்களா? சரி, அடுத்து பாருங்க. மைக்ரோஃபோனு, ட்ராக் பால் மவுஸ், ஸ்கேனரு, டச் ஸ்கிரீன். பரவாயில்ல, அடுத்து வாங்க. லேசர் பிரிண்டரு என்ன வருது? அவுட்புட். பிரிண்டர் பிரிண்டர் தான் மேம். அவுட்புட். அப்ப இது அவுட்புட். வராதுல்ல. அப்ப ஆன்சர் இதுதான். இப்ப செக் பண்ணீங்க. மைக்ரோஃபோன் பேசும்ல, பேஸ் இன்புட் கொடுப்போம். மவுஸ் மூலமா நீ கிளிக் பண்றீங்களா, அதுக்கு பேர் என்ன, இன்புட் தானே. நீ கீபோர்ட்ல டைப் பண்றீங்கன்னா மவுஸ்ல கிளிக் பண்ணி உள்ள போறீங்க. இப்போ நீங்க கீபோர்ட்ல வந்து என்டர் தட்டினாலும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், நீங்க மவுஸ் வச்சு கிளிக் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஆமாங்க மவுஸ் சார். ஒரு இன்புட். அடுத்து பாருங்க, ஸ்கேன் பண்றீங்க. ஸ்கேன் பண்ணா உள்ள தானே டேட்டா ஃபீட் பண்றீங்க. ஆமா ஆமாங்க சார். டச் ஸ்கிரீன் டச் உள்ள வந்து இன்புட் தானே கொடுக்குறோம். ஓ அப்படியே, அவ்வளவுதான் மேம். இப்படி கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்க தெரிஞ்ச விஷயம் தான், கொஞ்சம் லாஜிக்கலா யூசிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வரும், எது வராதுன்னு அடிச்சு விட்டு ஆன்சர் பாருங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இது சொல்லுங்க பாப்போம். ICT is abbreviation for information and collaboration technology.
மீனிங் டெக்னாலஜி ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கொலாபரேஷன் சச் எஸ் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட். கரெக்டா தப்பா? டக்குன்னு சார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு தப்பு சார். ஏன் மேம்? ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐயோ வரல. கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஓகே. கம்யூனிகேஷன் வெரி டெக்னாலஜி. குட் வெரி குட். கம்யூனிகேஷன் கொலாபரேஷன் ஃபர்ஸ்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் தப்புனா கண்டிப்பா பி ஒன்லி தப்பு. ஏன்னா என்ன கேக்குறாங்க? ட்ரூ தான் கேக்குறாங்க. பி ஒன்லி தப்பு. அப்ப பி அண்ட் கியூ வருமாமா? இது வராது வராது. சார். அப்போ எய்தர் 2 ஆர் 4. பாருங்க, ரெண்டு எலிமினேட் பண்ணிட்டீங்க. அப்ப கியூ செக் பண்ணுங்க. வந்தா 2, வரலன்னா 4. ஆன்சர் பாருங்க. The gap between people with effective access to ICT and those with very limited or no access at all termed as a digital divide. நீதர் சார். கரெக்டா மேம்? கரெக்ட் சார். கரெக்ட். இப்ப டிவைடு சொல்லலாம். டிவைடுனா ரெண்டு பேத்துக்கு ஒரு பெரிய கேப் உருவாக்குறது. அப்போ வந்து நம்ம நீ சென்னையில இருக்கணும், நம்ம நெட்வொர்க் கிடைக்குது, கிராமத்துல இருக்கிறதுக்கு அந்த நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்னா அது டிஜிட்டல் டிவைடு தானே. மக்களை வந்து டிஜிட்டலே டிவைட் பண்ணி பார்க்குதுல. ஸோ இதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரொம்ப அந்த என்ன சொல்றது, இது சோசியாலஜிலாம் பேசுவாங்க. டிஜிட்டல் டிவைடுன்றது அங்க இருக்கிறது கிடைக்கல அப்படின்னாங்க. புரியுதுங்களா? வெரி குட். அவன் கியூ மட்டும் கரெக்ட். சூப்பர். நெக்ஸ்ட் இது சொல்லுங்க பாப்போம். டெராபைட் இஸ் ஈக்குவல் டு, இது கரெக்டா சொல்லிடுவீங்க. டெராபைட் சார் ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 1024 into 1024. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன வரும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? கேபின்னு சொல்லுவீங்களா? ஆமாங்க சார். கேபியோட பெருசு கேபி கட்டது எம்பி சார். எம்பி. அதோட பெருசு ஜிபி. வெரி குட் மேம். அதோட பெருசு டிபி. அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, ரிலேட் பண்ணி பாருங்க. ஐயோ உன் டிபின்றது என்ன வர முடியும்? டிபி இங்க இருக்கு, ஜிபி இங்க இருக்கு. என்ன வரும்? ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2. வெரி குட். 1024 ஜிகாபைட்ஸ். என்ன சொன்னல, இது 10 power 3 மேம், இது 10 power 6, இது 10 power 9, இது 10 power 12. இதுக்கு உள்ள வேரியேஷன் பாருங்க. 1000 3 0. அப்ப 3 0னா 1000 பாருங்க, 1024 எடுத்துக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆமாங்க சார். இவ்வளவுதான். இது போய் கன்வர்ஷன் கேட்கறாங்க பாத்துங்க. சரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் A to D ஓகேங்களா அபவுட் இன்டர்நெட் குக்கீஸ் ஆர் ட்ரூ? இந்த குக்கீஸ் பத்தி பேசுறேன் இல்லைங்களா, அதுல 4 ஆப்ஷன் கரெக்ட் சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. குக்கீஸ், இன்டர்நெட் குக்கீஸ் உடைய பர்பஸ் என்ன மேம்? அதாவது நம்ம பார்த்தது வந்து கேட்ச் மெம்பர் சொன்னோம்ல, அந்த கேட்ச் மெம்பர் தான் குக்கீஸ். பாருங்க, தே ஆர் ஃபார்ம் எ ஸ்பைவேர். அது நோ சார். ஸ்பைவேர்னா நம்ம வந்து நமக்கு வந்து சிஸ்டத்துக்கு அது இது பண்றது, அதாவது இந்த வைரஸ் மாதிரி. ஸ்பைவேர் கிடையாதுல்ல. அப்ப ஏ வராது இல்லைங்களா? ஏ வராதுன்னா பாருங்க, ஆன்சரு 1 வராது, 2 வராது. அப்ப பாருங்க, ஆன்சரு சி. கன்ஃபார்மா சி இருக்குன்னு. டி வந்துச்சுன்னா இது, அப்படி இல்லை சி மட்டும்தான் சி 3. பாருங்க, டி வருமாறா மட்டும் செக் பண்ணுங்க. they act in the same way as a virus. வைரஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். வைரஸ் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தொந்தரவு தானே கொடுக்கும். ஆமா சார். இல்ல சார். அப்ப குக்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா, குக்கீஸ் வந்து நம்ம பெனிஃபிட் தானே. ஓகேங்களா? அப்போ டி வராது. டி வராதுன்னா 4 வராது. அப்ப ஆன்சரு சி மட்டும். சி சொல்ற பாருங்க, they are used to track browser use. கரெக்டுங்களா மேம்? நல்லா ஸ்பீட் அப் பண்ணு. நான் சொன்னல, நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ஃபில் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க நேம் போட்டாலே உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய அட்ரஸ், இந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்களா உங்க செல்போன்ல. புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான். அப்ப குக்கீஸ் தான். குக்கீஸ்ன்றது கேட்ச் மெமரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, the businesses use ICT to build positive customer relations by. இது சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. இதுக்கு எது கன்ஃபார்மா வராது? ஸ்பீடா நான் ரீட் பண்ணிடுறேன். ரீட் பண்ணோடனே கன்ஃபார்மா வராது சார். 4 வராது சார். 4 வராது. ஏன்னா 1 வராது, 4 வராது. 4 கன்ஃபார்ம் வராதுல்ல. அது பேரே பாருங்க, அன்சாலிசிட்டட் இமெயில். ஆமாங்க சார். அப்ப கண்டிப்பா இது வந்து இந்த தப்பு. இது சரி. மற்றது 1 வரதுக்கு வாய்ப்பு இல்ல மாதிரி தான் சார். ஃபோன் பண்ணி ஓகே ஃபைன், வரதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி, 3 வருமா வராதா யோசிங்க. 3 வரும் சார். 3 வரும் சார். பிளேசிங் பாப் அப் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் வெப்சைட்ஸ். அதாவது நல்லா கவனிங்க,
businesses use ICT to build positive customer relation. சரி, ஓகே. B3 வந்து வாய்ப்புகள் இருக்கு. 2 பாருங்க, கிரியேட்டிங் டார்கெட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து Camp ஒண்ணு கூட ஃபோன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னு விட்டுருங்க. சரி, 2 3ல என்ன வாய்ப்பு இருக்கு? எது அதிக மோர் ரெலவெண்ட்? ஏன்னா எல்லாமே ரெலவெண்ட் தான் மேம். எது அப்ரோப்ரியேட்டா சொல்லுங்க. 3 Two. sir. 3. Two, ஓகே. two. 2. ஓகே. 2 3 2 3 2 3. ஏதோ ஒன்று சொல்லுங்க. Sir, நான் two, camp அவங்க three. வந்து ஓகே. எனக்கு கொஞ்சம் ஓகே மேம், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான், ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இப்ப 2 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா கிரியேட்டிங் டார்கெட்டட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ். மேம் இப்போ நீங்க 3மே ஓகே தான், இது ஒண்ணும் இல்ல. பட் இங்க இருக்கிற மோஸ்ட் அப்ரோப்ரியேட் எதுன்னு கேக்குறாங்க, வேற ஒண்ணு இல்லை. மேம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க வந்து எக்ஸாக்டா அவங்க இந்த மாதிரி வந்தாதான் சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேம், அதாவது இது ஆம்பிகுட்டி கொஸ்டின் தான் மேம். ஏன்னா அவங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல எடுப்பாங்க கொஸ்டின். ஆமாங்க சார். நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். பாருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எப்படியும் 1 2 வராது, 1 4 வரும் தெரிஞ்சிச்சு. அவ 2 3ல இதெல்லாம் யோசிக்க ரொம்ப நேரம் யோசிக்க. உங்களுக்கு அந்த நேரம் தொழுது போட்டு வந்துட்டே இருங்க. ஏன்னா அவங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்பாங்க. ஓகே கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெப்சைட்ல வந்து பாப்அப் ஆகிறதுல தப்பு இல்லை. நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். டக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து காட்டுருக்கு, டக்கு தெரிஞ்சுக்கலாம். தப்பு இல்லை தானே? அதனால ஓகே. இந்த மேம் இது கன்ஃபியூஸ் ஆகிறது தப்பு இல்லை மேம், இது இயல்பு தான். ஓகேங்களா? ரைட். ஓகே. இது சொல்லுங்க, ஏன் பாருங்க, அப்ரிவேஷன் கொஸ்டின் தான் கேக்குறாங்க. கொஸ்டின் ஒழுங்கா படிச்சிருங்க. நீங்க வந்து பார்த்தா டேய் எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க கரெக்டா சார். கேக்குறாங்க மேம். இன்கரெக்ட். அப்புறம் நேரம் தப்புன்னு போயிருப்பீங்க. ஐயோ இன்கரெக்ட், அது பாக்கல ஆஹ், சார். இது ஒரு பிரச்சனை தெரியுமா? நம்ம வந்து ரொம்ப Sir, first one எமோஷனல் correct. பண்ணுவோம். இதெல்லாம் எப்படி தெரியுமா? சைக்காலஜியா சொல்ற பாருங்க. எப்படி தெரியுமா பண்ணுவோம்? பார்த்த உடனே ஒரு ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சிருக்கோம், டக்குனு ஆன்சர் போட்டுருவோம். ஆனா இன்கரெக்டா கரெக்டான யோசிக்கணும். இது நிறைய பேருக்கு வரும். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு ஏதோ ஒரு பயத்துல எப்படி கேட்பாலும் தெரியாதுன்னு ஒரு இதுலயே போவோம் இல்லைங்களா? நம்ம ஒரு பார்த்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆயிடும். அதெல்லாம் ஆனா என்ன கேட்கறேன், இன்கரெக்ட் கேட்கறேன். அப்ப 3 இது கரெக்ட், இது 1 மட்டும் தப்பு. கரெக்ட் பாப்போம். எல்லாமே புதுசா இருக்கு சார்ன்றீங்களா? Sir, first one correct, sir. ரைட் எம்படி ரைட், வெரி குட் மேம். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அப்ப இது வராதுன்னு வச்சுப்போம். அடுத்தது கெஸ் பண்ணுங்க. இது சார் இது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு சார். அப்படி அந்த மாதிரி கெஸ் பண்ணுங்க. எல்லாமே தெரிஞ்சவங்க தேர்ட் அவசியம். ஒன்னு கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு சார். தேர்ட் ஒன்னு கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஓகே. ஆமா. லிக்விட் கண்ட்ரோல் டிஸ்பிளே. சரி, ஓகே. சரி, நீங்க சொல்றது நம்ம லாக் பண்றேன். சரி, தப்பு கூட வச்சுப்போம். அடுத்தது அப்ப அதான் அப்போ கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப தப்பு இதுவா இருக்கும். ஃபோர்த் பாருங்க, வீடியோன்னு போட்டிருக்கு. வீடியோ டிஸ்பிளே Fourth யூனிட். one correct. தான் சார். ஃபோர்த்தும் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே, வெரி குட். அப்ப Fourth அதுவும் correct. வராது. அப்போ வந்து 2 இருக்கு. உங்களுக்கு தான் புதுசா இருக்கு. கேதோட ரேட்டு வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அது இல்ல, கேள்விப்பட்டதே இதுதான் இல்லை சார் வித்தியாசமா இருக்கு. இது லிக்விட் கண்ட்ரோல் டிசிப்ளின் இருக்கு, லிக்விட்னு இருக்கு, அது வித்தியாசமா இருக்கு. லிக்விட்ன்றது இதா இருக்குன்றீங்களா மேம்? ம். ஓகே. அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து ஆன்சர் வந்து இது எக்ஸ்பென்ஷன் தான் மேம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்பப்போ நீங்க படிச்சுட்டா போகுது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 தான் வரும். ம். ஓகேங்களா? இது என்னன்னா லிக்விட் வரும் மேம். இந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, ம். கண்ட்ரோல் தான் தப்பு. கிறிஸ்டல்னு வரும் ஓகே. மேம். இதெல்லாம் எப்படி தெரியுங்களா? உள்ள டெக்னிக்கலா இருக்குல்ல. இப்போ ஒரு மானிட்டர் எல்சிடின்னு சொல்லுவோம், எல்சிடி டிவி, எல்சிடி மானிட்டர் சொல்லுவோம்ல. அப்ப அது வந்து உள்ள வந்து மேனுஃபேக்சரிங், அதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் கிட்ட கொடுக்கும்போது அது டெக்னிக்கல் நேம் ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம அது உள்ள கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா அது ஏன் அந்த பேர் வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து லிக்விடு கண்ட்ரோல் டிஸ்பிளே இல்ல, லிக்விடு கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு வரும். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல இந்த லிக்விட் லோக்கல் போட்டிருப்பாங்க, லோக்கல் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு போடுவாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க, இதை கரெக்ட் பண்ணிக்கிறீங்க, மற்ற 3ஐயும் படிச்சுக்கிறீங்க. எல்இடினா லைட் எமிட்டிங் டையோடு, சிஆர்டினா கேதோட் ரே டியூப், வீடியோனா வீடியோ டிஸ்பிளே யூனிட். ஓகேங்களா மேம்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மேம் அப்படியே சும்மா வேகா மக்கப் பண்ணக்கூடாது. இது படிச்சு மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணி டைம் எடுத்தா கூட பரவாயில்ல. ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னு ஒரு முறை செக் பண்ணிடுங்க. சும்மா லைட்டா ஒரு டீப் சீக்கிரோட போயிட்டு ஓகேலா, ஒய் இட் இஸ் கால்ட் எஸ் என்ன சொல் சிஆர்டி அப்படின்னு போடுங்க. ஏன் இது வந்து எல்சிடி சொல்லப்படுதுன்னு சொல்லுங்க. அப்படி படிச்சுன்னா ஒரு புரிஞ்சிடும். அதை விட்டு எல்சிடி இப்போ மட்டும் படிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் சார் நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து செஸ் பண்ண நேரத்தில் நான் 4 படிச்சிருவேன் சார் அப்படிலாம் சொன்னீங்களா வச்சிங்களேன், ஒரு ஷார்ட் டைம் மெமரியா இருக்கும், மறந்துடுவீங்க. எக்ஸாமுக்கெல்லாம் ஐயோ லிக்விட் வருமா வராதா வருமா வராதான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க.
ஒரு 3 நிமிஷம் ஆகும் ஏதோ ஒரு வரட்டும் அப்படின்னு அடிச்சுட்டு போவீங்க, டல் ஆயிடுவீங்க, தெரிஞ்ச கொஸ்டின் ஒழுங்கா போட முடியல ஏன்னா சொல்லி ஃபீல் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் அந்த இதில் தவறு சரி பண்ணுங்க போதும். சரி, ஓகே, இது ட்ரை பண்ணுங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் கம்ப்யூட்டர் மெமரி டைப்ஸ் ஆர் volatile? volatile நான் volatile பார்த்தல. volatile மீனிங் ஈஸியா எக்ஸாக்ட் மீன்ஸ் எரேஸ் ஆகுறது வாலடைல் என்ன மேம்? சார். என்ன மேம்? ஈஸியா எரேஸ் ஆகுறது ஓகே, வாலடைல். அவ்வளவுதான். volatile ஆகுதுன்னா ஈஸியா இரேஸ் ஆகுறது, ஈஸியா வந்து அது அது என்ன சொல்றது தெரியாம போறது. சரி, இந்த volatile பார்க்கும்போது என்ன கன்ஃபார்மா வரும் நான் பார்த்தேன்ல. சார் ரேம் வரும் வெரி தானே குட் சார்? மேம். அதாவது ஒரு சின்ன ஃபேக்ட் தான். volatile ரேம்ன்றது volatile, ரோம்ன்றது நான் volatile. அப்ப கண்டிப்பா ஈ வரும் இல்லையா? அப்ப ஈ இல்லாத பாருங்க, 2 வராது. அப்ப கன்ஃபார்மா ஈ வரும். சரி, வேற இது volatile இருக்கு வாய்ப்பு இருக்கு, படிச்சு பாருங்க. பி பாருங்க, கேட்ச் மெமரி சொல்லுது. மற்றெல்லாம் புதுசா என்ன விட்டுருங்க, கேட்ச் மெமரி ட்ரை பண்ணுங்க, என்ன வரும்? அதுதான் சார் கேட்ச் மெமரி வந்து கேட்ச் நம்ம தானே சார் கிளியர் பண்ணுவோம் சம்டைம்ஸ். அதாவது நம்ம கிளியர் பண்ணுவோம், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரின்றது பர்மனண்டா என்னது? இல்ல சார் பெர்மனன்ட் இல்லைங்க சார். பர்மனண்டா தான் கேட்கறாங்க. அது வந்து நான் volatile தானே மேம், போயிடல. ஆமாங்க சார், அப்படி பார்த்தா அது volatile தான் சார். ஆமாங்க volatile சார். தான் volatile. அப்ப கேட்ச் மெமரி volatile. மற்றெல்லாம் ஒரு டஃப்பா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஹார்ட் டிஸ்க்ல volatile யூஸ் பாருங்க. ஹார்ட் டிஸ்க்ல ஒரு டேட்டா போடுறீங்க, volatile அது நான் volatile சார். நான் volatile. ஹார்ட் டிஸ்க்ல நீங்க போடுறது அப்படியே இதா இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆமாங்க சார். நம்ம லேப்டாப்பை யூஸ் பண்ணும்போது நீங்க சி டிரைவ்ல வந்து சேவ் பண்ணி வைக்காதீங்க, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டி டிரைவ் இ டிரைவ்ல சேவ் பண்ணி வைக்க சொல்லுவோம்ல. ஆமாங்க ஆமா ஆமாங்க சார். சார். ஏன் இப்ப சி டிரைவ்ல பாத்தீங்கன்னா ஓஎஸ்ல போட்டா சி டிரைவ்ல இருக்க எல்லாமே ஓடிடும். அப்ப நம்ம ஓகே. இ டிரைவ்ல போட்டு வச்சோம்னா ஹார்ட் டிஸ்க்ல அது வந்து ஹார்ட் டிஸ்க பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்ப பர்மனண்டா இருக்கும். கரெக்டுங்களா மேம்? அப்போ இங்க volatile டி வராதுல்ல கண்டிப்பா, அப்படி டி கூட யோசிங்க. வராதுங்க. அப்ப அதுவும் பாருங்க உங்களுக்கு லாக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அது அது வராது. ஃபிளாஷ் மெமரி புதுசு புதுசா இருக்குல்ல, கொஞ்சம் இதுதான், பட் இது வந்து லைட்டா உள்ள போய் படிச்சீங்க. சரி, ஓகே. இப்ப கேட்ச் மெமரின்றது கண்டிப்பா என்ன வரும்? கேட்ச் மெமரின்றது volatile தான். அப்போ பி வரும் இ வரும். அப்ப பி வரும் இ வரும், இந்த ஆப்ஷன் இருக்கு. இல்ல நீங்க இங்க பி இ வருதுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சி வருமா வராதா பாருங்க, ஃபிளாஷ் மெமரி. ஓகேங்களா? ஸோ ஃபிளாஷ் மெமரின்றது வந்து அது வந்து நான் volatile. இதுக்கு ஆன்சர் வந்து ஒண்ணு இல்லைமா, பிஇ. ஓகேங்களா? அப்ப என்னன்னா கேட்ச் மெமரியும் RAM மட்டும்தான் volatile இங்க. மற்ற ஹார்ட் டிஸ்க், ஃபிளாஷ் மெமரி, சிஎம்ஓஎஸ் மெமரி. சிஎம்ஓஎஸ் எனக்குமே தெரியல, செக் பண்ணி பாருங்க ஒரு முறை ஜஸ்ட். இது மூணுமே என்னது நான் volatile. அப்ப இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும். டேட்டா வந்து எங்க கிடைக்குதோ நீங்க ஏத்தபடி படிச்சுக்கணும். மேம் இது மட்டும் சொல்லுங்க பாப்போம், இது அரேஞ்ச் பண்ணுங்க. அதாவது பிட்டு வருஷத்துல கொடுத்த கிலோ போயிட்டு டெரா வருஷத்துல கொடுத்துட்டாங்க, இல்லை கேப் எல்லாம் வந்து மாதிரி ஃபில் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது 4 கொடுத்துட்டாங்க மேம். இது அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க பாருங்க, இன்க்ரீஸ் இன் சைஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். சொல்லுங்க டக்குன்னு, இதை நம்ம பார்த்துட்டு நீங்க சொல்லிடுவீங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் என்ன வருதுல? சார் ஃபர்ஸ்ட் பிட் சார். பிட்டே இல்லையே ஓ மேல இருக்குதுங்க சார். மேம். இது வந்து அந்த உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் இது இல்ல, நீங்க கீழே ஏபிசிடி பாருங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து நிபிள் வருங்க சார். வெரி டி குட் மேம், ஃபர்ஸ்ட் நிபிள். வரும். அப்போ ஆன்சர் டி ல ஸ்டார்ட் ஆகணும். ஆமாங்க சார். ஓகே, டி ல ஸ்டார்ட் ஆகணும், கண்டிப்பா 2 வராது 4 வராது. சூப்பர் ஒரு மேம். அடுத்தது வராது. நிபிள் பைட்டுங்க சார். கண்டிப்பா ஏன்னா பைட் தான், பை டபுள் டி எழுதி ஏ ரெண்டுமே காமனா இருக்கு. அடுத்து மேம் அடுத்தது வந்து எம்பி வரும் சார். எம்பி. அதுக்கப்புறமா அப்போ ஜிபி. மூணாவது வந்து சி. அடுத்து சி. 4வது தான் கடைசியா பி. ஓகேங்களா? அப்போ 1 வர வாய்ப்பு, 1 தான் வரும், வாய்ப்பு இல்லை. கரெக்டுங்களா? ஆ இவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சோ சரி சார். இவ்வளவுதான் நீங்க. அப்போ ஐசிடினா என்ன அப்படின்ட்டு நான் சொன்னதை வச்சு நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பத்தி ஒரு ஓவரால் அவுட்லைன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்லாம் இருக்குல்ல, அதை பத்தின ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு நம்ம வந்து மேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு அவ்வளவுதான். அது மாதிரி இந்த இதுல வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து சாரு, இதுல உள்ள ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார் எடுப்பார். ஓகேங்களா மேம்? ஸோ பாருங்க, நல்லா பண்ணுங்க மேம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். எக்ஸாம் இன்னும் 1 month தான் இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகேங்களா மேம்? தேங்க்யூ மேம். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ சார். மச். தேங்க்யூ சார். ஓகே மேம், ஆல் தி வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே மேம், ஓகே மேம்.